அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 264. இன்றைய நாள் ஆண்டு 2025 ஜூலை மாதம் கடைசி நாள் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக இப்பொழுது மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. இச்சிறுவனையும் ஒரு பொருட்டாக மதித்து கம்பராமாயண வகுப்பு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆர்வம், அன்பு, ஆதரவு இவற்றை மெச்சி தாழ்பணிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் மீட்சி படலம் என்ற படலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தயரதன் விண்ணிலிருந்து இறங்கி வந்து போர்க்களத்தில் ராமனை சந்தித்து சீதையை ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லி, சீதையை ஏற்றுக்கொள்வாய் என்று அக்னி பகவான் வந்து சொல்கிறார், நான்முகன் வந்து சொல்கிறார், சிவபெருமான் வந்து சொல்கிறார். அதன் பிறகு தயரதனும் வந்து சீதையிடம் சொல்கிறான், பொன்னை நெருப்பில் போட்டு எடுப்பது பொன்னுடைய சுத்தத்தன்மையை காண்பிப்பதற்காக, அதுபோல ராமன் உன்னை தீக்குளிக்க செய்தான் என்றெல்லாம் சொல்லி சீதையை தேற்றி ராமன் மீது கோபம் கொள்ளாதே என்று மகனுக்காக மருமகளிடம் வேண்டி அந்த சூழலில் இருக்கின்றோம். அப்பொழுது தயரதன் ராமனை பார்த்து, உனக்கு ஏதாவது வரம் வேண்டும் என்றால் நான் தருகிறேன், கேள் என்று சொல்ல, ராமன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் தந்தையே, உங்களை நான் மரணமடைந்த பிறகு விண்ணுலகில் வந்து பார்ப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பதிலாக இங்கேயே இப்பொழுதே இலங்கையில் போர்க்களத்தில் சந்தித்து விட்டேன். இதைவிட வேறு என்ன பேரு எனக்கு வேண்டும்? வேறு வரம் எதுவும் வேண்டாம் என்று ராமன் மறுத்து விடுகிறான். தயரதன் வற்புறுத்துகிறான், இல்ல, நான் உனக்கு வரம் தந்துதான் தீருவேன், ஏதாவது கேளு என்று தயரதன் வற்புறுத்த ராமன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை சொன்னான் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதுதான் சென்ற வகுப்பின் இறுதி பாடலாக அமைந்தது. அந்த பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பிற்குள் செல்லலாம். குஹன் சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகன், தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என தாழ்ந்தான். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிர் எல்லாம் வழுத்தி என்பது கம்பனுடைய பாடல். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை. ஆயினும் நீ ஒன்னும் வேண்டாம், வரமெல்லாம் வேண்டாம், உன்னை பார்த்ததே போதும்னு ராமா நீ சொல்கிறாய். இருந்தாலும் ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என்று சென்ற வகுப்பிலும் நான் சொன்னேன். இந்த அமைந்தது என்பது ஒரு அற்புதமான சொல்லாக அமைகிறது. உனக்கு அமைந்தது, உனக்கு வேண்டுவது, நீ விருப்பப்படுவது, உனக்கு சாதகமானது என்றெல்லாம் அந்த வார்த்தையை அமைக்காமல், உனக்கு அமைந்தது, உன்னுடைய தகுதி, உன்னுடைய பாத்திரம், உன்னுடைய தன்மை, உன்னுடைய இரக்க குணம், இவற்றிற்கெல்லாம் ஒப்பாக உனக்காக அமைந்தது. உனக்கு என்று உன்னுடைய நல்ல குணங்கள், உன்னுடைய தன்மை, உன்னுடைய செவ்வி, இதனை வெளிப்படுத்தும் விதமாக உனக்கு அமைந்தது ஒன்று உரை என்று என்று தயரதன் சொல்ல ராமன் அதற்கு பதில் சொல்கிறான்.
ராமனை கம்பன் சுட்டுவது அழகன் என்று ஒரு உரையாசிரியர் எழுதியிருந்தார். அதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அழகன் என்ற சொல் இந்த இடத்தில் சொல்லழகன் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராமனுடைய சொற்கள் அவ்வாறு அமைந்து இருக்கின்றன. ராமன் அழகன்தான். முக அழகு, உடல் அழகு, தாளழகு, தாமரை கண்ணன் என்று ஏராளமான அழகு சொல்ல முடியும். குறிப்பாக இந்த இடத்தில் அழகன் என்று சுட்டுவது சொல்லழகன். ஏனென்றால் அவன் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் அவ்வாறு அமைகின்றன. நீ துறந்த என் அம்மாவோ பேரோ எதுவும் சொல்லல, என்னுடைய தெய்வம் அவளும் அவளுடைய மகனும், தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என உரைத்தான், சொன்னான், வேண்டின, தாழ்ந்தான். தாழ்ந்து பணிந்து வேண்டிக் கொள்கிறான். இந்த வரத்தை தயரதன் மறுத்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் பாதம் தொட்டு அவனை தாழ்ந்து பணிந்து வேண்டிக் கொள்கிறான். தாயும் தம்பியும் மாம் வரம் தருக என தாழ்ந்தான். ராமனுடைய இந்த ஒப்பற்ற தன்மையை பார்த்து, அவனுடைய இந்த குணாதிசயத்தை பார்த்து உலகமெல்லாம் உயிர் உயிர் எல்லாம் வழுத்தி வாய் திறந்து எழுந்து எழுந்து ஆர்த்தன. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்பது போல எல்லா உயிர்களும் ராமனை வாழ்த்துகின்றார்கள். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் தயரதன் கைகேயியை ஏற்றுக்கொள்வது, தயரதன் பரதனை ஏற்றுக்கொள்வது என்பது நிகழாமல் போய்விடும். ஏன்னா அடுத்த பாட்டில் தயரதன் மீண்டும் விண்ணுக்கு போய் விடுகிறான். ஆக இந்த அப்ராப்ரியேட் சமயத்தில் தயரதனாக முன்வந்து உனக்கு வேண்டுவதை கேள் என்று சொல்ல, தனக்கு என்று எதுவும் வேண்டாம் என்று தன்னலம் போற்றாமல் தன்னுடைய தாய் நலம், தன்னுடைய தம்பி நலம், இருவரையும் துறந்த தந்தையை இருவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறான் ராமன் என்று இந்த பாடல் அமைகிறது. இந்த பாடலை நான் இவ்வாறு விளக்கி கொண்டிருக்கும் பொழுது ராஜாமணி கேட்டிருந்தார், இன்றைக்கு வந்திருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை, ஐயா வால்மீகிலையும் இப்படித்தான் இருக்கா என்று. சங்கரையர் அதற்கு உடனே என்ன சர்க்கம் என்ன ஸ்லோகம் என்பதையும் எடுத்து சென்ற வகுப்பில் போட்டிருந்தார். வால்மீகத்திலும் இதே போல்தான் இருக்கிறது. ஒரு சின்ன வித்தியாசம். நான் பொதுவாக வால்மீகம் பக்கம் போவது இல்லை, ஏன் என்பதையும் இன்று சொல்லப் போகிறேன். குறிப்பாக வால்மீகத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ராஜாமணி கேட்டதால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன வித்தியாசம் என்றால், தயரதன் வரம் சொல்லுவதாக ராமனுக்கு வாக்கு கொடுக்க, ராமன் வரம் எல்லாம் வேண்டாம் என்று மறுக்க, அதெல்லாம் முடியாது நான் தந்தே தீருவேன் என்று தயரதன் வற்புறுத்த, ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என்று தயரதன் வற்புறுத்த, அதன் பிறகு ராமன் கேட்கிறான் இந்த வரத்தை என்று கம்பன் சொல்கிறான். ராமன் தயரதம் கான்வர்சேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராமன் தன்னிச்சையாக இந்த வரத்தை கேட்கிறான். வான்மீகத்தில் வார்த்தைகள் இதே மாதிரித்தான் இருக்கின்றன. நீ துறந்து விட்ட கைகேயியையும் பரதனையும் ஏற்றுக்கொள்வாய் என்று பெயர் சொல்லி வான்மீகம் சொல்வதாக அமைகிறது. அந்த பெயர் சொல்லல் என்ற கைகேயை இவன் துறந்து விட்டான் என்றால் மீண்டும் கைகேயை நீ ஏற்றுக்கொள் என்று கேட்கும் பொழுது he has to go back on his words. எந்த வார்த்தை சொல்லி தயரதன் துறந்தானோ அதே உறவு முறையை சொல்லி மீண்டும் ஏற்றுக்கொள் என்று சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது என்று கம்பன் தயரதனை அப்புறப்படுத்திவிட்டு, எனக்கு என்ன வரம் வேண்டும் என்றால் என்னுடைய தெய்வமும் அவளுடைய மகனும் எனக்கு தாயும் தம்பியும் ஆக வேண்டும் என்று முற்றிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த வரத்தை தருபவன் நீ, எனவே நீ தா என்று கேட்பதாக கம்பன் நயம்பட உரைத்திருக்கிறான். இதில் வால்மீகம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நான் காமிக்கப் போகிறேன். அன்பார்ச்சுனேட்லி ஆங்கிலத்தில் தான் இருக்கு, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. ஆங்கிலம் அந்த அவர்கள் பயன்படுத்தும் அப்படியே அது லிட்டரரி டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் த ஸ்லோகம்.
அது தமிழில் இவ்வளவு தூரம் படிக்கும் பொழுது தமிழில் இருக்கக்கூடிய தாய்மொழி என்பதால் அந்த பாசம், அது தவிர வார்த்தை விளையாடல், வார்த்தை ஜோடனைகள் இவை சம்ஸ்கிருதத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் ஆங்கிலம் மூலமாக பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கான்டெக்ட் ஆன்மீகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு. இது முதல் முதல் டாட். தசரதன் பேசுகிறான். யூ கம்ப்ளீட்டட் த டேர்ம் ஆஃப் யுவர் எக்ஸைல். மை பிளட்ஜ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை யூ. அதுக்கப்புறம் என்னமோ சொல்றான். கெட்டிங் கான்செக்ரேட்டட் ஆன் த த்ரோன், மே யூ அட்டைன் எ லாங் லைஃப் along with your brothers என்று தயரதன் சொல்கிறான். டு தசரதா, கமா, who was thus speaking, comma, Rama, with joined palms in salutation, submitted as follows. Be gracious to Kaigeyi and Bharata, O the knower of virtues. You will remember those words spoken by you, saying, I disown you with your son Bharata. May that terrific curse not touch Kaigeyi and her son, O Lord. Saying, may it be to Rama, who stood with joined palms. Then Dasharatha embraced Lakshmana. இதுதான் வால்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பனின் சொல் விளையாட்டல். தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என்று அந்த ராமன் சொல்லும் அந்த சொற்கட்டு, சொல் விளையாட்டு, சொல்லாடல் மிகச் சிறப்பாக தமிழில் வெளிவந்திருக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்ஸ்கிருதத்திலேருந்து இங்கிலீஷில் எழுதி இங்கிலீஷை புரிந்து கொண்டு, அதுவும் ஓ த நோனர் ஆஃப் ஆல் வர்ச்சூஸ் என்பது போன்ற விழிகள் கொஞ்சம் எனக்கு தனிப்பட்ட முறையில் சற்றே நெருடலாக, கொஞ்சம் ஐ எம் நாட் அட் ஹோம் வித் தி, தட் இஸ் த கரெக்ட் வேர்ட். அதனால நான் பொதுவாக வால்மீகம் பக்கம் போவதில்லை. இதை எடுத்துடலாம். குகன் இவ்வாறு ராமன் வேண்ட, தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என்று ராமன் கேட்க தயரதன் ஒப்புக்கொள்கிறான். இதில் ஒரு பிரச்சனை. ராமன் 2 வேண்டுகோள் வைக்கின்றான். தீயள் என்று நீ துறந்த தெய்வம் எனக்கு தாயாக வேண்டும், அவள் மகன் எனக்கு தம்பியாக வேண்டும் என்று 2 வேண்டுகோளை வைக்கின்றான். தயரதன் ஒன்றுக்கு மட்டும் ஒப்புக்கொள்கிறான். ஒரு வேண்டுதலை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை, மறுத்து விடுகிறான். பரதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய மகனாக, ஆனால் இந்த பாவி கைகேயியை நான் துறந்ததுதான் என்று அந்த தன்னுடைய நிலைமையில் ஒற்றை காலில் நிற்கிறான் தயரதன். பாடலை பார்ப்போம். குகன். அடுத்த பாடல். வரத கேள் என தயரதன் உரை செய்வான் மறுயில், பரதன் அன்னது பெருக தான் முடியினை பறித்து, இவ்விரத வேடம் மற்ற உதவிய பாவி மேல் விழிவு சரதம் நீங்களது ஆம் என்றான் தழிய கை தளர. பாருங்க அவனுடைய பாடி லாங்குவேஜ். ராமனை அணைத்துக் கொண்டிருக்கின்றான். ராமனை தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறான். அதை பற்றி சொல்கிறான். உன்னுடைய நெஞ்சு என்றும் என்ற அந்த காந்தம் என் மார்பில் பட, என்னுடைய மார்பில் இருந்த கொடுமையான வேல், கைகேயி கெட்ட வரம் என்ற அந்த வேல் இந்த காந்தத்தால் இழுக்கப்பட்டு விட்டது என்று ஒரு பாடல் பார்த்தோம் சென்ற வகுப்பில். அவ்வாறு ராமனை தன்னுடைய மார்போடு அழுந்தி
தழுவிக் கொண்டிருந்தவன் அந்த தழுவலை இப்பொழுது விட்டு விடுகிறான். ராமன் கேட்டதில் அவனுக்கு ஒப்புதல் இல்லை. எனவே அவனுடைய அந்த அணைப்பு, அவனுடைய அந்த ஆலிங்கனம் தளர்கிறது. தழிய கை தளர. இது தயரதனுடைய மனோநிலையை சுட்டக்கூடிய அவனுடைய ஒரு பாடி லாங்குவேஜ். தழிய கை தளர என்ன சொல்கிறான்? வரத கேள், வரதனே. இப்பொழுது இவன் திருமால் என்பது நிரூபணமாய் இருக்கிறது. எல்லோருக்கும் வரம் தரக்கூடியவன் திருமால். ராமனே கேள் என தயரதன் உரை செய்வான். பரதன் அன்னது பெருக. எப்பேற்பட்ட பரதன்? மறு இல் பரதன். மறு என்பது குற்றம், பிழை, களங்கம், பழி, பாவம். பெரிய ரூ போட்டால் தான் இது களங்கம், குற்றம், பாவம் எல்லாம். சின்ன ரூ போட்டால் வாசனை. மறு சின்ன ரூ போட்டிங்கன்னா மறு கொழுந்து, வாசம். ஸோ மறு இல் பரதன் அன்னது பெருக. குற்றமில்லாத பரதன் அவ்வாறு உனக்கு தம்பியாக ஆகிவிடுவான். ஆனால் தான் முடியினை பறித்து உனக்கு முடிசூட்டுவதற்காக தயாராயிருந்த அந்த அரசுரிமையை பறித்து அத்தோடு நிற்கல. இவ்விரத வேடம் மேற்கொண்டு உதவிய, இவ்விரத வேடம் மற்றும் உதவிய கையேயை சுட்டும் வார்த்தை பாவி. மேனா சொன்னார், பாவிங்கிற வார்த்தை எல்லாம் கம்மன் போடலாமான்னு. இந்த பாத்திரம், தயரதன் என்னும் பாத்திரம் கையேயை நோக்கும் முறை, அவள் பாவி. தயரதனை பொறுத்த அளவில் அவள் பாவிதான். இவ்விரத வேடம் மற்றும் உதவிய பாவி மேல் விழிவு. விழிவு என்பது கோபம், சினம். சரதம் நீங்களது ஆம், உறுதியாக, சத்தியமாக. சரதம் என்பது பொதுவாக சத்தியம், நிச்சயப்பட்ட என்பது பொருள். நிச்சயமாக என்றென்றைக்கும் அந்த கோபம் நீங்காது என்று தயரதன் சொல்கிறான். தழிய கை தளர. இதில் நிறைய குட்டி குட்டியான நிறைய விஷயம் இருக்கு. மறுபடியில் பரதன், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு பரதனுக்கும் கையை கேட்ட வரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அவன் பரதனை மன்னித்து விடுகிறான், பரதனை ஏற்றுக்கொள்கிறான். பரதன் அன்னது பெருக. அன்னது என்பது உன்னுடைய தம்பி என்னும் உறவு முறை, என்னுடைய மகன் என்னும் உறவு முறை. ஆனால் என்னுடைய மனைவி என்ற அந்த உறவு முறையை தான் முடியினை பறித்து உனக்கு அரசாட்சி இல்லைன்னு சொன்னதோட மட்டும் இல்லை, இந்த விரத வேடம் உன்னை காட்டுக்கு அனுப்பி காட்டுல போய் நீ மர உரி தாங்கி தவம் பண்ணிட்டு வா என்று சொல்லி அனுப்பினாலே அந்த பாவி, அவள் மேல் உள்ள கோபம் நிச்சயமாக நீங்காது. ஏனென்றால் கைகேயி தயரதனிடம் கேட்ட பொழுது அரசுரிமை பரதனுக்கு ராமன் காட்டுக்கு போனோம். இது எடுத்த சாரி, சீக்கிரம் வந்துட்டீங்க. ராமன் காட்டுக்கு போனோம், பரதனுக்கு அரசுரிமை. இந்த இரண்டு வார்த்தைகள் தான் கைகேயி தயரதனிடம் கேட்டாள். என் பிள்ளைக்கு ஆட்சி, என் பிள்ளைக்கு அரண்மனை, உன் பிள்ளைக்கு ஆரண்யம். நான் வேணும்னு தான் சொல்றேன், என் பிள்ளை உன் பிள்ளை என்பது. அடுத்து வரும் பாடல்களில் அந்த வார்த்தைகள் வருகின்றன. கைகேயி பரதனை தன்னுடைய பிள்ளையாகவும் ராமனை தயரதனுடைய பிள்ளையாகவும் தான் பார்க்கிறாரே ஒழிய நம்முடைய பிள்ளை என்ற வார்த்தை அங்கே எங்கேயுமே வரவில்லை. ஸோ எம்பையனுக்கு அரசாட்சி, ஒம்பையனுக்கு. அது கூட கம்மனுடைய பாடலில் சீதை கேள்வன் என்றுதான் சுட்டுவாள். ராமன் கூட சொல்றதில்லை, உன்னுடைய பையன் என்று சொல்வதில்லை என்று கேட்கிறாள். காட்டுக்கு போகணும்னு கேட்டாள ஒழிய காட்டுக்கு போய் மர உரி தரித்து அரச வேடமெல்லாம் துறந்து தவம் செய்து, இதெல்லாம் என்னன்னா எந்த விதமான நாட்டை பற்றிய, நாட்டின் மீது உண்டான ஆசை இவையெல்லாம் இல்லாமல் ஒரு தவசியாக ராமன் இருக்க வேண்டும் என்பது கைகையை இட்டு கட்டி தயரதனிடம் கேட்காத அந்த அவள் கேட்ட வரத்தின் ஷரத்துக்கள், நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ்ல இவன் தவவேடம் போண்டு போக வேண்டும் என்பது இல்லை. காட்டுக்கு போவான், பரதனுக்கு அரசாட்சி, இவனுக்கு அரண்மனை, அவனுக்கு ஆரண்யம். இதுதான் கேட்டா. நீ விரத வேடம், இதுதான் அவனை ரொம்ப தாக்கி இருக்குன்னு தோன்றிருக்குது. இவ்விரத வேடம் மற்றும் உதவிய பாவி.
உன்னை காட்டுக்கு போக சொல்லி அங்கேயும் நீ வந்து நல்ல காட்டில் போய் ஜாலியாக கிடையாது, தவம் பண்ணிட்டு வா, மர உரி தரித்து கொண்டு வா என்றெல்லாம் சொல்லி அனுப்பினாலே அந்த பாவி மீது என்னுடைய கோபம் ஆறாது. இந்த தவ வேடம் பூண்டுதல், மர உரி தரித்து போக வேண்டும் என்பதெல்லாம் கைகேயி ராமனை கூப்பிட்டு சொல்லும் பொழுது சொல்லப்பட்ட வாசகம். தயரதனுக்கும் கைகேயிக்கும் நடந்த வாக்குவாதங்களில் இந்த ஷரத்து, இந்த நிபந்தனை, இந்த கண்டிஷன் சொல்லப்படவே இல்லை. சொல்லப்போனால் 14 வருஷம் என்பது கூட தயரதனுக்கும் கைகேயிக்கும் நடந்த சம்பாஷணைகளில் எந்த இடத்திலும் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. கைகேயி 14 ஆண்டுகள் என்பதை ராமனை கூப்பிட்டு தயரதனிடம் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லாமல், அல்லது இத்தனை ஆண்டுகள் என்று தயரதனிடம் சொல்லி அதற்கு ஒப்புதல் பெற்றுக்கொண்டு அத்தனை ஆண்டுகள் என்று சொல்லாமல் 14 ஆண்டுகள் என்பது கைகேயிக்கும் தயரதனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் எந்த இடத்திலும் இடம்பெறவில்லை. ஆனால் ராமனை கூட்டு சொல்லும் பொழுது 14 ஆண்டுகள் என்று வலியுறுத்தி அந்த ஒரு சூப்பர் ஃப்ளோ, அதாவது முன் சொல்லப்படாத ஒரு ஷரத்து அது. அதே போல தவவேடம் தாங்க வேண்டும் என்ற ஒரு ஷரத்து, மரவுரி தாங்க வேண்டும் என்ற ஒரு ஷரத்து, இவற்றையெல்லாம் கைகேயி சேர்த்து ராமனை கூப்பிட்டு சொல்கிறார். அந்த பாடல் போட்டார் அவரு, ரொம்ப நன்றி. கைகேயி ராமனை கூப்பிட்டு சொல்லும் பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். நானே பல முறை சொல்லி இருக்கிறேன். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே, அந்த ஏகாரம் ரொம்ப முக்கியம். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி, அதுதான் இந்த விரத வேடம் என்று தயரதனை ரொம்ப உறுத்தியது. இந்த விரத வேடம் தாழ் இரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத் துறைகள் ஆடி 7 ஆண்டு. இந்த 7 14 வருடங்கள் என்பதும் தயரதனிடம் கைகேயி ஒப்புதல் பெறவில்லை. 7 ஆண்டின் வா என்று நான் சென்னை கம்பன் கழகத்தில் இருந்து இந்த பாடலை எடுத்து போட்டிருக்கிறேன். இயம்பினன் அரசன் என்றாள். இந்த பாடலை படித்து பார்த்துட்டு டிகேசி, டி கே சிதம்பரனா முதலியார், எங்க மாவட்டத்துக்காரர், குற்றாலம், தென்காசி, அவர் கம்பன் பாடல்ல 10,500 பாடல்ல அவருடைய பார்வைப்படி 3,500 பாடல் தான் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவை, பாக்கி எல்லாம் இல்லைன்னு தள்ளி வச்சுட்டார் என்பதாக அது அவருடைய பார்வை. அது தப்புன்னு ஏகப்பட்ட சண்டை கண்டையெல்லாம் நடந்து பாரதிதாசன் வந்து யார் டிகேசி என்ன பெரிய கொம்பனா இதை சொல்றதுக்கு என்றெல்லாம் 1955களில் பெரிய சண்டையெல்லாம் நடந்தது என்பதாக எனக்கு ஞாபகம். So that's the view. Nice. அதான் ஹலோ, எல்லாரையும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். இயம்பினன் அரசன் என்பதை டிகேசி ஏவினன் அரசன் என்று மாற்றியிருக்கிறார். அவருடைய பரிந்துரை. சில பதிப்புகளில் ஏவினன் என்று இருக்கின்றன, பெரும்பாலான பதிப்புகளில் ஏம்பினன் அரசன் என்று காணப்படுகிறது. டிகேசியுடைய வாதம் இவ்வளவு இங்கே ஏனென்றால் அவருடைய பார்வை இங்கே பிறப்பிக்கப்படுவது ஒரு அரசாணை, ஒரு ஜிஓ 428. ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனையாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெம் காணம் நன்னி புண்ணியத் துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்பது ஒரு அரசாணை. எனவே அதை மன்னன் இயம்புவது இல்லை, ஏவுவதுதான் வழக்கம். மன்னன் என்ற தோரணையில், அரசன் என்ற தோரணையில் அரசாணை பிறப்பிக்கப்படும் பொழுது பயன்படுத்தப்பட வேண்டிய சொல் ஏவினன் என்று இருக்க வேண்டும் என்பது டிகேசியுடைய பார்வை. எது ரைட்டு எது தப்பெல்லாம் வேண்டாம், எது சொன்னாலும் நல்லா தான் இருக்கு. ஸோ என்று ஏவினன் அரசன் என்றாள். எனவே விரத வேடம் மற்றும் உதவிய என்பது தயரதனுக்கு கோபம். எனவே அவன் ராமனிடம் சொல்கிறான், வரத கேள் என தயரதன் உரை செய்வான் மறுயில் பரதன் அன்னது பெருக தான் முடியினை பறித்து இவ்விரத வேடம் மற்றும் உதவிய பாவி மேல் சரதம் நீங்களது விழிவு என்றான்.
இதுல இதை எடுத்துடலாம். இரண்டு வரங்கள் ராமன் கேட்கின்றான். ஒரு வரத்திற்கு தயரதன் ஒப்புக்கொள்கிறான், மற்றொரு வரத்திற்கு தயரதன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் பரதனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். கைகேயி தயரதன் விவாதம் நடக்கும் பொழுதும் இரண்டு வரங்கள் கேட்ட பொழுது ஒரு வரம் தயரதன் ஒப்புக்கொள்கிறான். இந்த ரெண்டு வரம் கேட்டா ஒன்னு தருவேன்னு சொல்றது, இன்னொன்னு தரலைன்னு சொல்றது தயரதனுக்கு கைவந்த கலையோ அல்லது பழக்கப்பட்டதோ என்று தோன்றுகிறது. இப்பொழுது ராமனிடம் சொல்கிறான், பரதனை ஏற்றுக்கொள்கிறேன், கைகேயை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே போல கைகேயி இரண்டு வரங்கள் கேட்கும் பொழுது கைகேயிடம் சொல்கிறான், ஒரு வரத்தை உனக்கு தருகிறேன், இன்னொரு வரம் தரமாட்டேன் என்று. அப்பொழுதும் இதே நிலைப்பாடு, ஒன்று தருகிறேன் ஒன்று தரமாட்டேன் என்பதாக அவனுடைய நிலைப்பாடு அமைகிறது. இரண்டாவது வரம் தரமாட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக இரண்டாவது வரத்தை கேட்காதே, ஒரு வரம் தந்துவிட்டேன் என்று கைகேயிடம் யாசிக்கின்றான் தயரதன். பாடலை பார்க்கலாம். ஒரு வரம் தர இன்னொருவனை கேட்காதே என்று சொல்வதாக. அடுத்த பாட்டு. கைகேயிடம் தயரதன் சொல்கின்றான், நின் மகன் ஆழ்வான், நின் மகன் ஆழ்வான். இங்கதான் சொன்னேன் நின் மகன். பரதனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. பரதன் உன்னோட பையன். நின் மகன் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய். நீ நீ ராஜமாதா இல்லையா? பரதன் அரச உரிமை பெற்றால் நீ ராஜமாதா. எனவே நின் மகன் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய். நிலம் எல்லாம் உன்மயம் ஆமே. வயம் உன் வசம். நிலமெல்லாம், இந்த அயோத்தி கோசல நாடு எல்லாம் உன்னுடைய வசமாகும். இவன் சக்கரவர்த்தி, ஏகப்பட்ட குறுநில மன்னர்கள் இருக்கிறார்கள். எனவே நிலமெல்லாம் உன் வசம் ஆகும். ஆளுதி தந்தேன், பரதன் அரசாழ்வான் என்பதை தந்தேன். உரை குன்றேன், நான் உனக்கு ரெண்டு வரம் தந்தேன்னு சொன்னேன், பிராமிஸ் பண்ணினேன், அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். உரை குன்றேன், என்னுடைய சொன்ன சொல்லை நான் காப்பாற்றுவேன், பின்வாங்க மாட்டேன். எனவே பரதன் ஆழ்வான், நின் மகன் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய். நிலமெல்லாம் உன்வயம் மாமே. ஆளுதி தந்தேன், உரை குன்றேன். என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்க்கும் நன்மகன். இந்த நாடு இரவாமை நய என்றான். என்னுடைய மகன், உன் மகன் ஆளட்டும். என் மகன், என் கண் அவன். அதுக்கு மேல போயிட்டான். என் உயிர், அவன் போனா என் உயிர் போயிடும். என் மகன், என் கண், என் உயிர். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்கட்கும் நன்மகன். இந்த நாடு இரவாமை, இந்த நாட்டை துறந்து காட்டிற்கு போவதை நீ விரும்பாதே. நாடு இரவாமை நய, அவன் காட்டிற்கு போக வேண்டாம் என்பதை நீ விரும்புவாயாக. நயத்தல் என்றால் விரும்புதல் என்று தயரதன் கைகேயியை கேட்கின்றான். அப்பொழுதும் ஒரு வரம் தந்தேன், ஒரு வரம் மறுத்தேன் என்ற அதே நிலைப்பாடுதான் தயரதன் அப்பொழுதும் வைத்துக் கொள்கிறான். அதே நிலைப்பாடுதான் இப்பொழுதும் தயரதனிடம் இருக்கிறது. ராமனிடம் சொல்கிறான், வரத கேள் எனத் தயரதன் உரை செய்வான் மறுயில். பரதன் நன்னது பெருக தான் முடியினை பறித்தியு. விரத வேடம் மற்ற உதவிய பாவிமேல் விழிவு. சரதம் நீங்கிறது ஆம் என என்றான் தழிய கை தளர என்று தன்னுடைய கைகளை தளர விட்டு ராமனை அணைத்துக் கொள்வதை, சொல்லப்போனால் ராமன் சொல்வதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதாக ராமனை சற்றே ஒதுக்கி வைக்கிறான், தள்ளி வைக்கிறான், அழைப்பை தளர்த்துகிறான் என்று கொள்வதற்கு இடம் இருக்கிறது. இதை எடுத்துடலாம். ராமன் பார்க்கிறான், பரதனை ஏற்றுக்கொண்டு விட்டான், கைகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொன்னால் கைகையை இவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு ராமன் ஒரு காரணம் சொல்கின்றான். அந்த காரணத்தை கேட்டு தயரதன் ஒப்புக்கொள்கிறான். என்ன காரணம் ராமன் சொல்கிறான் என்றால், தப்பு எல்லாம் என் பேர்ல அப்பா, அம்மா பேர்ல எந்த தப்பும் கிடையாது. எல்லா தப்பும் என்னுடைய பேரில். எப்பொழுது நீ என்னை கூப்பிட்டு அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்று சொன்னாயோ அப்பொழுதே
இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்வது என்பது ஏராளமான பிரச்சனைகளுக்கு இடம் தரும் என்பதை உணர்ந்து நான் ஒதுங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அரசாட்சியை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னது இந்த இடத்தில் தப்பு பண்ணினவன் ராமன், கைகேயி அன்று என்ற ஒரு வாதத்தை ராமன் முன்வைக்கிறான். தப்பு, கைகேயி எந்த பிழையும் செய்யவில்லை. அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள நான் முன் வந்தது என்னுடைய பிழை என்று எப்படியாவது கைகேயியை மன்னன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா பிழைகளையும் தன் மீது போட்டுக்கொண்டு தன்னுடைய தாயாரை காப்பாற்றுவதற்காக ராமன் சொல்லும் பதில் இவ்வாறு அமைகிறது. அடுத்த பாடல். ஊன் பிழைக்கில உயிர் நெடிது அளிக்கும் நீள் அரசை வான் பிழைக்கு இது முதல் என்னாது ஆள் உற மதித்து யான் பிழைத்தது அல்லால் என்னை ஈன்ற எம் பிராட்டி தான் பிழைத்தது உண்டோ என்றான். அவன் சலம் தவிர்ந்தான். ஊன் பிழைக்கிலா உயிர். ஊன் என்பது உடம்பு, உயிர் என்பது உயிர். உடம்பும் உயிரும் எப்பொழுதும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். ஊன் உயிரும் உடம்பும் சேர்ந்து இருப்பதில் பிழை எதுவும் நிகழாது, பிழைபடாது. ஏன்னா உடம்பு உயிர் ரெண்டும் சேர்த்து இருந்தா தான் ஒரு ஒரு ஜீவன். ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று பிணமா போயிடும். ஸோ ஊன் உயிர் இரண்டும் சேர்ந்திருப்பது எப்பொழுதும் தவறில்லாமல் இருக்கக்கூடிய அந்த முறைமையை காப்பாற்றி வழங்குகின்ற அரசாட்சி. ஊன் பிழைக்கிலா உயிர் நெடிது அளிக்கும் நீள் அரசு. நீண்ட அரசு, பாரம்பரியமாக வரக்கூடிய அரசு. அந்த அரசுதான் வான் பிழைக்கு முதல் என்னாது. வான் என்பது பெரிய பெரிய பிழை. எல்லா பிழைகளுக்கும் காரணம் அரசாட்சி ஆசை. அதுதான் முதல் காரணம். முதல் என்பதே காரணம். வான் பிழைக்கு அதுதான் காரணம் இல்லாமல் என்று ஒதுக்காமல் ஆள் உற மதித்து அதை ஏற்றுக்கொள்வதாக நான் மதித்து யான் பிழைத்தது அல்லால். பிழை செய்தவன் ராமன், நான். அது இல்லாமல் என்னை ஈன்ற எம் பிராட்டி, தன்னை பெற்றெடுத்தவளே கைகேயிதான் என்ற அளவில். பெற்றெடுத்தவள் கோசலைதான். அது கடமை, அது பெற்றெடுத்ததோடு முடிந்து போயிற்று. ராமனை முழுக்க முழுக்க வளர்த்தவள் கைகேயி. என்னை ஈன்ற எம் பிராட்டி தான் பிழைத்தது உண்டோ. என் பிராட்டி என்ன பிழை செய்தாள் என்ற ஒரு ஒரு ஆர்குமெண்ட், என்ற ஒரு வாதத்தை ராமன் வைக்க அவன் சலந்தவிர்ந்தான். தயரதன் தன்னுடைய கோபத்தை மாற்றிக்கொள்கிறான். என்னை ஈன்ற எம் பிராட்டி, பேருக்குத்தான் கோசலை அம்மா, முழுக்க முழுக்க என்னுடைய அம்மா கைகேயி என்று ராமன் இங்கே பதிவு செய்கிறான். இதே பதிவை கம்பன் நாட்டு மக்கள் எல்லோரும் சொல்வதாகவும் பதிவு செய்கிறான். பாடலை பார்க்கலாம். ராமன் கைகேயியை பார்ப்பதற்காக, சுமந்திரன் அழைக்க கைகேயி பார்ப்பதற்காக தேரேறி வரும் பொழுது கம்பன் தரும் பாடல் இது. அடுத்த பாடல் போடலாம். அவன் போவதை பார்த்து ஊர் மக்கள் சொல்கிறார்கள், தாய்கையில் வளர்ந்திலன் வளர்ந்தது தவத்தால் கேகையன் மடந்தை. தாய்கையில் வளர்ந்து இளன், தாய் என்பது ஈன்றவள் கோசலை. தாய்கையில் வளர்ந்திலன் வளர்ந்தது தவத்தால் கேகையன் மடந்தை. கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்த அவ் இயற்கை இது என்றால் தோகை அவள் பேர் ஓகை சொல்லல் அரிது என்பார். இது ராமன் கைகேயியின் அழைப்பை ஏற்று கைகேயை பார்ப்பதற்காக செல்கிறான். இவன் போன இடத்துல தான் உனக்கு அரசாட்சி இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது ஊர் மக்களுடைய பார்வையில் கைகேயி ராமனை அழைத்திருக்கிறாள் என்று ஈகையில் உவந்த அவ் இயற்கை இது என்றால் தோகை அவள் பேர் உவகை. ராமனுக்கு முடி என்பதில் கைகேயி பெறக்கூடிய உவகை எப்பேற்பட்டது சொல்லல் அரிது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள்.
என்று தாய் கையில் வளர்ந்திலன் என்னை ஈன்ற எம்பிராட்டி என்று என்னை முழுக்க என்ன சொல்லப்போனால் எனக்கு அம்மா என்பவள் ஈன்றவள் என்ற ஸ்தானத்திலேயே கையை வைத்து ராமன் சுட்டுகிறான். என்னை ஈன்ற எம்பிராட்டி தான் பிழைத்தது உண்டோ. இது எடுத்துடலாம். இந்த அரசாட்சியை இது எடுத்துடலாம் குகன். அரசாட்சியை ஏற்றுக்கொள்வது பிழை, அந்த பிழையை நான் செய்தேன் என்று குகன் இந்த பாடல் எடுத்துடலாம். அடுத்த பாடல் வேண்டாம். அரசாட்சியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் சொன்னது என்னுடைய பிழையாகும் என்று இப்பொழுது தயரதனிடம் ராமன் சொல்ல தயரதன் கோபம் நீங்குகிறது. இதே ஆர்கியூமெண்ட், இதே விவாதம், இதே காரணம், இதே இதையே பயன்படுத்தி இலக்குவனுடைய கோபத்தையும் ராமன் தணிக்கிறான். ராமனுக்கு அரசாட்சி இல்லை என்று சொன்னவுடன் இலக்குவன் அயோத்தி நகரத்து வீதிகளில் வந்து கோபாவேசமாக திரிகிறான். யார் சொன்னது இன்னைக்கு ராமனுக்கு அரசாட்சி இல்லைன்னு? நான் கட்டுகிறேன் அவனுக்கு மௌலி என்று கோபத்துடன் நகர வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கும் தயரதனை அவனுடைய நான் ஒலி கேட்டு ராமன் ஓடிப்போய் சமாதானப்படுத்தி பல வகையான ஆர்குமெண்ட், பல வகையான விவாதங்கள் வைத்து இலக்குவனை சமாதானப்படுத்தும் பொழுது ராமன் சொல்லும் ஒரு காரணம், பிழை செய்தவன் நான், அரசாட்சியை ஏற்பது என்ற அந்த முடிவுதான் அனைத்திற்கும் காரணம், நான் ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்பொழுதே என்பதாக ராமன் ஒரு வாதத்தை வைக்க, இங்கே தயரதன் அதை ஏற்றுக்கொள்வது போல அங்கே இலக்குவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். இதே வார்த்தை சொல்கிறான். பாடலை பார்ப்போம். இலக்குவனிடம் ராமன் சொல்வது அயோத்தியா காண்டத்தில். பாடலை போடலாம். பின் குற்றம் மன்னும் பயக்கும் அரசு என்றல் பேணேன், முன் கொற்ற மன்னன் முடி கொள்க என கொள்ள மூண்டது என் குற்றம் மன்றோ, இகல் மன்னன் குற்றம் யாதோ, மின் குற்று ஒளிரும் வெயில் தீக்கொடு அமைந்த வேலோய் என்று என் குற்றம் மன்றோ. இதில் அப்பாவோட குற்றம் எங்க இருக்கு? அப்பொழுது அப்பா இலக்குவனுக்கு அப்பா மீது அம்மா மீது இருவர் மீதும் கோபம். என் குற்றம் மன்றோ, இகல் மன்னவன் குற்றம் மாதோ என்று தன்னுடைய தந்தை தயரதன் மீது எந்த குற்றமும் இல்லை. பின் குற்றம் மன்னும் அரசு பின் குற்றம் பயக்கும். எவ்வாறு கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும்? அரசு மன்னும் குற்றம் பின் பயக்கும். முதல் 4-5 வார்த்தைகள். அரசு மன்னும் குற்றம், மன்னும் என்றால் நிலை பெற்ற, பின் பயக்கும். இப்பொழுது நான் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டால் பின்னால் அதனால் ஏகப்பட்ட தீங்கு விளையும் என்றால் பேணேன், இந்த உண்மையை நான் உணரவில்லை. முன் கொற்ற மன்னன் தயரதன் முடிகொள்க, ராமனே அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்று அவன் சொல்ல, கொள்ள மூண்டது என் குற்றம் என்றோ, அதை ஏற்றுக்கொள்ள நான் சம்மதித்தது என்னுடைய குற்றம் என்றோ, இதில் மன்னனுடைய குற்றம் என்ன இருக்கிறது என்று இலக்குவனை பார்த்து ராமன் கேட்கிறான். இலக்குவனை சுட்டும் விழி மின் குற்று ஒளிரும் வெயில் தீக்கொடு அமைந்த வேலோய், வேலுடையவனே. இலக்குவன் காப்பியத்தில் எந்த இடத்திலும் வேல் எரிந்ததாக பதிவு இல்லை. இவன் மீது வேல் எரியப்பட்டிருக்கிறது. வேலேற்ற படலம் என்ற ஒரு படலமே இருக்கிறது. இலக்குவன் வேல் கொண்டு சண்டை போட்டதாக எங்கும் இல்லை. இருந்தாலும் வேலோ எல்லா விதமான ஆயுதங்களிலும் கற்று தேர்ந்தவன். எனவே அவனை சிறப்பிக்கும் வகையில் மின்குட்டு ஒளிரும் வெயில் தீ கொண்டு அமைந்த வேலோய் என்று ராமன் சுட்டுகிறான். ஆக இவ்வாறு ராமன் கைகேயி மீது எந்த குற்றமும் இல்லை, பிழையெல்லாம் என்னுடையது என்று ராமன் தயரதனிடம் மீண்டும் வாதாட, யான் பிழைத்தது அல்லால் என்னை ஈன்ற எம் பிராட்டி தான் பிழைத்தது உண்டோ என்ற அந்த வாதத்தை முன்வைக்க தயரதன் அதனை ஏற்றுக்கொள்கிறான். ராமனிடம் அதை சொல்கிறான். அடுத்த பாடலை போடலாம். அவன் சலம் தவிர்ந்தான், அவனுடைய கோபம் போய்விட்டன. 2 வரங்களையும் தருகிறேன் என்று சொல்கிறான். எவ்வரங்களும் கடந்தவன் அப்பொருள் இசைப்ப, தெவ்வரம்பு அரு கானிடை செலுத்தினாட்கு ஈந்த அவ்வரங்களும் 2
அவை ஆற்றினார்க்கு இந்த இவ்வரங்களும் இரண்டு என்றார் தேவரும் இறங்கி. இதை வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல தேவர்கள் பூமிக்கே வந்திருக்கிறார்கள் யுத்தகளத்திற்கே. அவர்கள் எல்லோரும் பார்த்து, இப்பொழுது ராமன் திருமாலாகிவிட்டான், எவ்வரங்களும் கடந்தவன், வரங்களால் கட்டுப்படாதவன், எல்லா வரங்களையும் மீறியவன், இதற்கும் எல்லை இல்லாதவன், எவ்வரங்களும் கடந்தவன் அப்பொருள் இயம்ப. திருமால் அவ்வாறு, ராமன் பரம்பொருள் அவ்வாறு சொல்ல, தெவ்வரம்பு, தெவ்வென்றால் பகைவர், வரம்பு அரு காணிடை செலுத்தினாட்கு, பகைவர் எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்கக்கூடிய வரம்பு அரு, வரம்பு என்பது எல்லை, லிமிட், பவுண்டரி, அளவு, அளவு இல்லாத பகைவர்களை உடைய காணிடை, காட்டிற்குள்ளே செலுத்தினாட்கு, செலுத்திய கைகேயிக்கு முன்னர் தயரதன் ஈந்த அவ்வரங்களும் இரண்டு, அவ்வரங்களும் இரண்டு. அவை ஆற்றினார்க்கு, அந்த இரண்டு வரங்களையும் நிறைவேற்றியவன் இராமன். அவை ஆற்றினார்க்கு இந்த இவ்வரங்களும் இரண்டு என்றார் தேவரும் இறங்கி. அவ்வரங்கள் இவ்வரங்கள் ஒரு கொசுறு செய்தி. அவ்வரங்கள் இவ்வரங்கள் என்பது என்னுடைய தமக்கையார் ஜெயலட்சுமி எழுதிய ஒரு கட்டுரையின் தலைப்பு. திண்ணையிலேயோ இல்லை தமிழ் ஹிண்டுலேயோ வந்தது. அவ்வரங்கள் இவ்வரங்கள் இதே கான்டெக்ட்ல எழுதினது. ஸோ எவ்வரங்களும் கடந்தவன் அப்பொருள் இசைப்ப தெவ்வரம்பு அரு காணிடை செலுத்தினார்க்கு இந்த அவ்வரங்களும் இரண்டு, அவை ஆற்றினார்க்கு இந்த இவ்வரங்களும் இரண்டு என்றார் தேவரும் இறங்கி. பாடல் எடுத்துடலாம். ஸோ இந்த இரண்டு வரங்களையும் அளித்த தயரதன் மீண்டும் விண்ணுக்கு போய்விடுகிறான். ராமன், இலக்குவன், சீதை எல்லோரையுமே பூமியில் அந்த யுத்தகளத்தில் விட்டுவிட்டு மீண்டும் தான் வந்த அதே விமானத்தில் ஏறி தயரதன் விண்ணுக்கு போய்விடுகிறான். அதை சொல்லும் பாடல் அடுத்த பாடல். பாடலை பார்க்கலாம். குகன் வரம் இரண்டு அளித்து அழகனை இளவலை மலர்மேல் விரவு பொன்னினை மண்ணிடை நிறுத்தி விண்ணிடையே உறவு மானம் ஏகினான் உம்பரும் உலகும் பரவும் மெய்யினுக்கு உயிர் அளித்து உரு புகழ் படைத்தோன். இரண்டு வரம் அளித்து, ராமன் கேட்ட இரண்டு வரத்தையும், தீகள் என்று நீ துறந்த என் தெய்வம், அவளுடைய மகன், தாயும் அது ஒரு வரம், தம்பியும் இன்னொரு வரம் ஆகும், வரம் தருவாய் என்று இரண்டு வரங்கள் ராமன் கேட்க, வரம் இரண்டு அளித்து அழகனை, மீண்டும் ராமனை, சொல்லழகன், வரம் இரண்டு அளித்து அழகனை, இளவலை இலக்குவனை, மலர்மேல் விரவு பொன்னினை, அது சீதை, தாமரை மீது இருக்கக்கூடிய பொன் போன்ற இவர்களை எல்லோரையும் மண்ணிடை நிறுத்தி விண்ணிடையே உறவு மானம் ஏகினான். மானம் என்பது விமானம், உறவு என்றால் வலிமை போக்கு. அந்த விமானத்தின் மீது ஏறி தயரதன் விண்ணுக்கு செல்கிறான். அவ்வாறு சென்றவன் யார் என்றால், உம்பரும் உலகும் பரவும் மெய்யனுக்கு உயிர் அளித்து உரு புகழ் படைத்தோன். மெய் என்பது வாய்மை, சத்தியம், சொன்ன சொல் காப்பாற்றுதல். இதற்கு உயிர் அளித்து, சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தான் சொன்ன வார்த்தை, கையைக்கு கொடுத்த இரண்டு வரங்கள் தன்னுடைய உயிரையே பறிக்கும் என்று தெரிந்தாலும் அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக உயிர் அளித்து தன்னுடைய உயிரை துறந்து அந்த வகையில் உரு புகழ் படைத்தோன் அவன் தயரதன் என்று அவனை புகழ்ந்து கம்பன் இந்த சுட்டு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு மெய்யனுக்கு உயிர் அளித்தவன், வாய்மைக்காக தன்னுடைய உயிர் சுரந்தவன் தயரதன். இது பல இடங்களில் காப்பியத்தில் சுட்டப்பட்டிருக்கிறது. இரண்டு இடங்கள் மிகவும் பிரபலமானவை. வாய்மைக்காக உயிர் சுரந்தவன், அந்த இரண்டு இடத்தையும் மெய்யனுக்கு உயிரளித்து உருபுகழ் படைத்தோன் என்ற அதோடு தொடர்புடைய இரண்டு பாடல்களை பார்க்க போகிறோம். பாடலை போடலாம். அடுத்த பாடல். இது ராமன் தன்னுடைய தந்தையை நினைத்து கதறுவது.
தந்தை இறந்த செய்தி ராமனுக்கு பரதன் காட்டிற்கு வந்து ராமனை பார்த்த பிறகுதான் சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் ஒரு மாசம் கழித்துதான் ராமனுக்கு தந்தை இறந்தது தெரிகிறது. தந்தையை நினைத்து தந்தைக்காக கதறி தந்தையின் புகழ்பாடி ராமன் அழுகின்ற, கதறுகின்ற, புலம்புகின்ற பாடல் இது. நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனியறத்தின் தாயே தயாநிலையே எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளரே மற்று. நீ போயிட்டு என்ன வாய்மை செத்து போயிடுமேயா. இனி யார் உளரே மற்ற வாய்மைக்கு, உண்மைக்கு, சத்தியத்திற்கு என்று இனிமேல் யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் என்று தன்னுடைய தந்தையை வாய்மைக்காக உயிர் துறந்தவன் என்று இறந்தனையே எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையே சத்தியம் காப்பதற்காக இறந்தாயே இனிமேல் வாய்மைக்கு யார் உளரே என்று ராமன் புலம்புவதாக அமைந்த ஒரு பாடல். அடுத்த பாடல் வாலி ராமனை பார்த்து கேட்கிறான். இதை எடுத்துடலாம். ஏய், உங்க அப்பா எப்பேற்பட்டவன்ப்பா, அவனுக்கு போய் நீ பிள்ளையா வந்துட்டு என்ன போய் கொன்றிருக்கி. இந்த பாடலை போடலாம் குஹன். வாலி ராமனை ஏசுகிறான். வாய்மையும் மரமும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய். தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய். இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு இருக்காயே நீ. உண்மையில் வாய்மையும் மரபும் காத்து மண் உயிர் துறந்த வள்ளல் மைந்தனே. அந்த வள்ளல் தூயவன். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த தூயவன் வள்ளல் மைந்தனே. அப்பேற்பட்ட ராமனே, நீ அது எப்படிப்பா பரதனுக்கு முன்னால நீ தோன்றியிருக்கியே, உன்னோட செய்திக்கும் பரதனுக்கும் ஒண்ணுமே இல்லையே என்று பிழை செய்து விட்டாயே. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ என்று ராமனை வாலி ஏசும் இடத்தில் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளலுடைய மைந்தன் என்று, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளன் தயரதன் என்று சுட்டுகிறான். ஆக மெய்யனுக்கு உயிர் அழைத்து உயிர் உரு புகழ் படைத்தோன் என்ற அந்த அந்த சொல்லடைவுக்கு உண்டான இரண்டு பாடல்களை சுட்டினேன். அடுத்த பாடல், பாடல் எடுத்துடலாம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும். எல்லோரும் வந்து ராமனை பார்த்து நான்முகன் பல பாடல்கள் சொல்கிறான். ராமனுடைய திருமாலுடைய தன்மையெல்லாம் சொல்லி, பரம்பொருளுடைய தன்மையெல்லாம் சொல்லி, நீதான் பரம்பொருள், நீதான் முழுமுதற் கடவுள், ஆதியும் நீ, அந்தமும் நீ, மூத்தவன் நீ, முதல்வன் நீ என்று ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நான்முகன் ராமனுக்கு அவனுடைய தன்மையை உணர்த்துகிறான். பிறகு அக்னி உணர்த்தி எல்லாரும் உணர்த்துகிறார்கள். அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாரோ கேட்டாங்க, சார் இனிமே ராமன் வந்து தெய்வமாக தான் இருப்பானா? காப்பியம் முடியும் மட்டும் ராமன் என்னுடைய பார்வையில், இது ரொம்ப ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன், மானுடனாகவே காட்டப்படுகிறான். கம்பன் அவனை அவ்வாறு தான் படைத்திருக்கிறான். இப்போ வந்து ராமனுக்கு சொல்லியாச்சு, நீதான் திருமால், நீதான் ஆதி, நீதான் மூவுலகும் ஆள்கின்ற மூர்த்தி, என்னை படைத்தவன் நீ என்று நான்முகன் சொல்கிறான். அப்பேற்பட்ட ராமன் இப்போ சாதாரண மானுடனாக நின்று தான் பரம்பொருள் திருமால் என்பதெல்லாம் தனக்கு சொல்லப்பட்ட போதிலும் தேவர்களை பார்த்து எனக்கு வரம் கொடுங்க சாமி என்று தேவர்களிடம் யாசிக்கின்றான் ராமன். ராமன் தானாக யாசிக்கவில்லை என்று கொள்ளலாம். இருந்தாலும் தேவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்க, தேவர்களும் இவன்தான் பரம்பொருள், இவன்தான் திருமால் என்பதை மறந்து, ராமா உனக்கு என்ன வேணுமோ கேளு, நாங்க தர்றோம். யாரு? தேவர்கள் திருமாலுக்கு வரம் கொடுக்க போகிறார்களா என்ன? அவ்வாறு தேவர்கள் சொல்ல, அட போங்கடா, நீங்களாம் யாரும், நான் தான் பெரியவன் என்று ராமன் சொல்லாமல், அதே பணிவு, அதே ஒரு சௌலபியம், எளிவந்த பிரான் என்று சொல்கிறோமே, அந்த எளிமையில்
எனக்கு 2 வரம் வேணும், நீங்க தாங்க என்று தேவர்களிடம் ராமன் யாசிக்கிறான். அவர்கள் தரேன் என்று சொல்கிறார்கள், இவன் கேட்கிறான். பாடலை பார்க்கலாம். கோட்டு வார்சிலை குறிசிலை அமர்தம் குழாங்கள் மீட்டும் நோக்குறா வீரனி வேண்டுவ வரங்கள் கேட்டியால் என அரக்கர்கள் கிளர் பெரும் செருவில் வீட்ட வீட்ட மாண்டுள குரங்கெல்லாம் எழுக என விளம்பி. கோட்டு வார் சிலை குறிசில். சிலை குறிசில், சிலை என்றால் வில், குறிசில் என்றால் ஆண்களில் சிறந்தவன், வலிமை மிக்கவன், சான்றோன், பெரியவன் என்ன வேணும். கோட்டுதல் என்றால் வளைந்திருக்கக்கூடிய, வார் என்பது கட்டப்பட்ட, வரிந்து கட்டப்பட்ட. கோட்டு வார் சிலை குறிசில், இது ராமன். வளைந்த வில்லை உடைய ராமனை அமரர்தம் குழாங்கள், ஒரு குரூப் ஆஃப் தேவர்கள், மீட்டும் நோக்குரா, ஏற்கனவே பார்த்து கொண்டுதான் இருக்காள், இப்பொழுது மீண்டும் குறிப்பாக அவனை மட்டுமே நோக்கி, நோக்கு உற அவனை மட்டும் பார்த்து, வீர வீரனே, நீ வேண்டுவ வரங்கள் கேட்டியால், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நாங்கள் தருகிறோம் என்று தேவர்கள் சொல்ல ராமன் கேட்கிறான். கிளர் பெரும் செருவில் அரக்கர்களால் வீட்ட, அரக்கர்கள் வீட்ட, அரக்கர்கள் கொன்ற, அரக்கர்கள் செத்துப்போக வைத்த குரங்குகள் எல்லாம் எழுக, மாண்டுள குரங்கெல்லாம் எழுக, இறந்து போன குரங்கு எல்லாம் உயிர் பெற்று எழுக என்று. இந்த குரங்குகள் எவ்வாறு மாண்டு போன என்றால், அரக்கர்களால் செய்த, அரக்கர்களுடன் செய்த போரில் கிளர் பெரும் செரு, செரு என்பது போர், அரக்கர்கள் வீட்ட, அரக்கர்கள் கொன்ற, அதனால் மாண்டுள குரங்கு எல்லாம் எழுக என்று ராமன் தான் திருமால் என்பது சொல்லப்பட்ட பிறகும் தேவர்களிடம் வரம் கேட்டு அதை பெறுகிறான். ராமனுடைய பணிவு, ராமனுடைய பண்பு, ராமனுடைய எளிமை, அந்த சௌலபியம் அனைத்தும் வெளிப்படும் கட்டம் இது. அடுத்த பாடல். ம். இது உடனே இந்த வரம் தரப்படுகிறது தேவர்களா. அடுத்த வரமும் கேட்கிறான். எல்லா குரங்கும் உயிர் பெற்று எழுந்திருந்தாச்சு. இனிமேல் உலகத்தில் குரங்கு கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த குரங்குகளுக்கு தேவையான காய், கனி, பழங்கள் இவையும், இவற்றிற்கு தேவையான நல்ல குளிர்ந்த தண்ணீரும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராமன் தேவர்களை கேட்கிறான். பின்னும் ஓர் வரம் வானரப் பெருங்கடல் பெயர்ந்து மண்ணு பல் வனம் மால்வரை குலங்கள் மற்ற இன்ன துன் இடங்கள் காய்கனி கிழங்கோடு தேன் துற்ற இன் உன் நீர் உளவாக என இயம்பிடுக. ததாஸ்து என்று தேவர்களே நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்கிறான்? பின்னும் ஓர் வரம் ராமன் கேட்கிறான். வானரப் பெருங்கடல் பெயர்ந்து, இங்க இருக்கு இப்போ இலங்கையில இந்த வானர கூட்டம், இது திரும்ப கிஷ்கிந்தைக்கு போயிடும், வேற இடங்களுக்கும் போகலாம். வானர கடல் பெயர்ந்து எங்கெங்கு சென்றாலும் அந்த இடங்கள் எல்லாம் மல்லு மண்ணு நிலை பெற்ற பல வகையான வனங்கள், பல்வனம், வரைக்குலங்கள், வரை என்பது மலை, மால் என்பது பெரிய, பெரிய மலை குலங்கள் என்பது தொகுதிகள், மலை கூட்டங்கள், இவற்றையெல்லாம் மற்றும் இன்ன துன் இடங்கள், இது தவிர இது போன்ற எக்ஸட்ரா எக்ஸட்ரா வானரங்கள் இருக்கக்கூடிய துன் இடங்கள், துன் என்றால் செறிதல், நிரம்பிய, நெருங்கிய, வானரங்கள் செறிந்து அடர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் காய்கனி கிழங்கோடு தேன் துற்ற, தேன் அடைகளும் கொண்டனவாக. இவ்வளவு இருந்த பத்தாது, இன் உன்னீர் உளவாக, உண்ணத்தக்க நீர் உளவாக என தேவர்களே நீங்கள் ஏம்பிடுக என்றான் என்று ராமன் கேட்கின்றான். உன்னீர் என்று ஒரு பிரயோகம் வந்திருக்கிறது. உண்ணப்படுவது பொதுவாக நீர் அன்று. 4000 திவ்ய பிரபந்தத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அடிக்கடி நாம் கேட்டு இருக்கிறோம். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று. உண்ணப்படுவது சோர், உண்ணப்படுவது நீர் என்று. உண்ணும் சோறு, பருகும் நீர், இங்க உன்னீர்,
என்று கம்பன் பிரயோகித்திருக்கிறான். இலக்கியத்தில் பல இடங்களில் நீர் உண்ணப்படுவதாக சுட்டப்பட்டுள்ளது. இரண்டு சான்றுகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். பாடலை போடலாம். அடுத்த பாடல் ஒன்று மூதுரை பாடல். உன்னீர் மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது மற்ற அருகே சிற்று ஊறல் உண்ணீரும் ஆகிவிடும். உண்ணத்தக்க நீராக ஆகிவிடும். உண்ணீர் உண்ணத்தக்க நீர் என்பது மூதுரை பாடல். அதே போல அதற்கும் பின்னால் புறநானூற்று பாடல் ஒன்று இருக்கிறது, அதையும் போடலாம். உண்ணீர். அடுத்த பாடல் குகன். தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கடல் உண்ணார் ஆகுவ நீர்வேட்டோரே ஆவும் மாவும் சென்று உண கலங்கி சேற்றொடுபட்ட சிறுமைத்து ஆயினும் உண்ணீர் மருங்கின் அதற்பல ஆகும். உண்ணீர் மருங்கு உண்ணத்தக்க நீர் உண்ணீர். இதை எடுத்துடலாம். இவ்வாறு ராமன் வரம் கேட்க இந்த வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதில் ஒரு நயம் பாருங்க. கம்மன் சொல்றான், நீ கேட்ட வரமெல்லாம் தருகிறோம், அவை உனது அருளால் நிறைவேறும். பாருங்க, கொடுப்பவர்கள் தேவர்கள். ராமன் பரம்பொருள் என்பது இப்போ அவர்களுக்கும் தெரிகிறது. கேட்கிறான், ராமன் வரம் கேட்கிறான், நாங்கள் தருகிறோம், அது உனது அருளால் நிறைவேறும் என்று ஒரு பொடி வைத்து, ஐயா நாங்கள்லாம் பவர்லெஸ், நீதான் பரம்பொருள் என்பதை மீண்டும் அவனுக்கு உணர்த்தும் முகமாக கம்பன் இந்த பாடலை வடித்திருக்கிறான். பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல் வரம் தரும் முதல் மழுவலான் முனிவரர் வானோர் புரந்தரர் ஆதி மற்ற ஏனையோர் தனித்தனி புகழ்ந்து ஆங்கு அறந்தை வெம்பிறப்பு அறுக்கும் நாயக நினது அருளால் குரங்கு இனம் பெருக என்றனர் உள்ளமும் குளிர்ப்பார். வரம் தரும் முதல் நான்முகன். நான்முகன் தான் உலகத்திற்கே முதல்வன். முதல் ஆளா பிறந்தவன் அவன். அவன் உலகத்தை படைக்கிறான். எனவே அவன்தான் முதல். வரம் தரும் முதல்வன் நான்முகன். மழுவலான், மழுவை ஆயுதமாக கொண்டவன் சிவபெருமான். ரெண்டு மும்மூர்த்திகளை ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க இங்க. வரம் தரும் முதல்வன் மழுவலான் முனிவரர், ஏகப்பட்ட முனிவர்கள். வானோர் புரந்தரர், புரந்தரன் என்பவன் இந்திரன். ஆதி மற்ற இவர்கள் தவிர எக்ஸெட்ரா ஏனையோர், ஆல்சோ ரேன் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லோரும் தனித்தனி புகழ்ந்து ஒவ்வொருவராக வந்து ராமனை பார்த்து ராமனை புகழ்ந்து ராமனுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லி என்ன புகழ்கிறார்கள்? அறந்தை வெம்பிறப்பு அறுக்கும் நாயக. பிறப்பு அறுப்பவன் தான் பரம்பொருள். பிறப்பறுக்கும் நாயக நினது அருளால் குரங்கினம் பெருக. எங்களால் நாங்க வந்து குரங்கினம் பெருகன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த குரங்கினம் பெறுவது என்பது நினது அருளால் நிகழும். நினது அருளால் குரங்கினம் பெருக என்றனர் உள்ளமும் குளிர்ப்பார். ராமனை தனித்தனி புகழ்கிறார்கள். என்ன காரணத்திற்கு என்றால், வெம்பிறப்பு அறுக்கும் நாயக. அறந்தை என்றால் துன்பம். துன்பம் மிகுந்த வெம்மையான கொடிய பிறப்பு அறுக்கும் நாயக. பிறப்பு அறுப்பவன் தான் பரம்பொருள். பிறப்பறுக்கும் பிங்ககந்தன் பெய்கடல்கள் வெல்க. பிறப்பறுக்கும், இது இறைவனுக்கே உண்டான ஒரு தனித்துவமான குணம். பிறப்பறுக்கும் பிங்ககன். இதை ராமனை பிறப்பறுப்பான் என்று கம்பன் பல இடங்களில் சூட்டியுள்ளான். ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்தை சூட்டுகிறான். அனுமன் ராவணனுக்கு ராமன் யார் என்பதை சொல்லும் பொழுது ராமன் பிறப்பு அறுப்பவன் என்பதை ராவணனுக்கே சுட்டி காட்டுகிறான். அந்த பாடலையும் பார்த்து விடலாம் ஒப்பு நோக்குவதற்காக. அடுத்த பாடல் அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறந்தெறிந்து உலகம் பூண செந்நெறி செலுத்தி தீயோர் இறந்துக நூறி தக்கோர் இடர் சுரைத்தி ஏக ஈண்டு பிறந்தனன் தற்பாதம் ஏத்துவார் பிறப்பு அறுப்பான். பிறப்பறுப்பான்.
அதுதான் பரம்பொருளுக்கும் இறைவனுக்கும் உண்டான ஒரு தனித்துவமான தன்மை. பிறப்பறுப்பான் பிறப்பறுக்கும் பிங்ககன் என்று, பிறப்பறுக்கும் நாயக நினது அருளால் குரங்கினம் பெறுக என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த பாடல், இவ்வாறு குரங்குகள் எல்லாம் உயிர் பெற்று எழுக என்று சொன்னவுடன் எல்லா குரங்குகளும் வந்து ராமனை தொழுகின்றன. முந்தை நாள் முதல் கடைமுறை அளவையும் முடிந்த அந்த வானரம் அடங்கலும் எழுந்து உடன் ஆர்த்து சிந்தையோடு கண் களிப்புறச் செரு எல்லாம் நினையா வந்து தாமரை கண்ணனை மகிழ்ந்து வணங்கின. வணங்கின மகிழ்ந்து. முந்தை நாள் முதல், முந்தைய நாள் முதல் நாள் நடந்த போர், போர் 5 தினங்கள் நடந்திருக்கின்றன கம்பனை பொறுத்த அளவில். முந்தைய நாள் முதல் கடைமுறை, கடைசியாக நிகழ்ந்த போர் வரை, முந்தைய நாள் முதல் கடைசி நாள் வரை அளவையும் முடிந்த அந்த வானர, அவற்றிலெல்லாம் முடிந்து போன, எல்லாம் முடிந்து போன வானரங்கள் எல்லாம் இப்பொழுது உயிர் பெற்றுவன. அந்த வானரம் அடங்கலும், அடங்கல் என்றால் தொகுதி, கூட்டம், குழு, முழுமை எல்லாம், அந்த வானரக்குழு எல்லாமும் எழுந்து உடன் ஆர்த்து சிந்தையோடு கண்களிப்புற, உள்ளம் மகிழ்கிறது, கண்களும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றன. சிந்தையோடு கண் குளிப்புற செருகலாம் நினைந்து, தாங்கள் போட்ட போர், தாங்கள் செய்த போர் எதையெல்லாம் நினைத்து பார்த்து வந்து தாமரை கண்ணனை ராமனை மகிழ்ந்து வணங்கின. அடுத்த பாடல், கும்பகர்ணனோடு இந்திர சித்து வெங்குலப்போர் வெம்பு வெஞ்சினத்து ராவணன் முதலிய வீரர் அம்பின் மாண்டுள வானரம் அடங்க வந்து ஆர்ப்ப உம்பர் யாவரும் ராமனை பார்த்து இவை உரைத்தார். போர், கும்பகர்ணனோடு இந்திரஜித்து வெங்குலப்போர் வெம்பு வெஞ்சினத்து ராவணன் என்று இவர்கள் எல்லோருடனும் சேர்ந்து போரிட்ட அம்பின் மாண்டுள, இவர்களெல்லாம் ஏவிய அம்பினால் செத்து போன, இறந்து போன வானரம் எடங்க, வானரம் ஒரு மொத்த குழுவாக வந்து ஆர்ப்ப, இவ்வாறு குரங்குகளெல்லாம் ராமனை பார்த்து இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்க உம்பர் யாவரும் ராமனை பார்த்து இவை சொன்னார். தேவர்கள் எல்லோரும் ராமனை பார்த்து பின்வருமாறு சொல்கிறார்கள். இதில் ஒரு சின்ன நயம் பார்க்கலாம். கும்பகர்ணனோடு என்பது குறிப்பாக சொல்லப்பட்ட காரணம், இது என்னுடைய பார்வை, அதையும் சொல்லிடுறேன். நடுவில் வானர கூட்டம் இந்திரஜித் நாகபாசம் ஏவ, அதே போல பிரம்மாஸ்திரம் ஏவ எல்லோரும் இறந்து போகிறார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். நாகபாசத்தால் கட்டுண்ட போது கருடன் வந்து உயிர்ப்பிக்கிறான். பிரம்மாஸ்திரத்தால் விழுந்த பொழுது மருத்துமலை கொண்டு வரப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஸோ அதற்கு பின்னால் இருந்த வானர்கள் எல்லாரும் உயிர் பெற்று விட்டார்கள். இந்த 2 நிகழ்வுமே கும்பகர்ணனோடு போர் செய்த பிறகு உண்டான நிகழ்வுகள். ராவணனோடு முதல் நாள் போர், கும்பகர்ணனோடு அடுத்த நாள் போர், இவற்றில் இறந்த வானரங்களையும் சேர்த்து என்று, இறந்த வானரங்கள் எல்லாம் மருத்துவமலையாலும் கருடனின் வருகையாலும் உயிர் பெற்றன. இந்த 2 நிகழ்விற்கும் முன்பு கும்பகர்ணனோடும் ராவணனோடு முதல் நாள் போரிலும் இறந்த வானரங்கள் உள்பட என்று குறிப்பாக சொல்வதற்காக கும்பகர்ணனோடு என்ற வார்த்தையை கம்பன் சேர்த்து இருக்கிறான் என்பது வரதராஜனுடைய பார்வை. கும்பகர்ணனோடு இந்திர சித்து வெங்குலப்போர் வெம்பு வெஞ்சினத்து ராவணன் முதலிய வீரர் அம்பின் மாண்டுள வானரம் அடங்க வந்து ஆர்ப்ப உம்பர் யாவரும், உம்பர் என்பது தேவர்கள், உம்பர்னா மேல், நமக்கு மேல இருப்பது விண்ணுலகம், வானுலகம், அவர்கள் யாரும் ராமனை பார்த்து இவை சொல்கிறார்கள். ராமனை பார்த்து என்ன சொல்கிறார்கள் அவர்கள் என்றால், இது எடுத்துடலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்பொழுது ராமனுக்கு சொல்லப்படுகிறது. மீண்டும் ராமன் பரந்தாமன், ராமனும் அனைத்தும் அறிந்தவன், ராமன் தான் திருமால், அவனுக்கு அறியாதது எதுவும் இல்லை என்ற நிலையில் இருந்து மானுடனாகவே இன்னும் தன்னை பார்த்து கொண்டிருக்கும், அல்லது மானுடனாகவே இன்னும் காட்டப்பட்டு கொண்டிருக்கும் ராமனுக்கு தேவர்கள்
யோ, இன்னைக்கு லாஸ்ட் டே, உன்னுடைய வனவாசம் முடிகிறது. நீ உடனடியாக போகவில்லை என்றால் பரதன் செத்து போய்விடுவான் என்பதை ராமனுக்கு தேவர்கள் நினைவூட்டுகிறார்கள். அவன் எல்லாம் அறிந்த பரம்பொருள் என்று இருந்தாலும், அது அவனுக்கு சொல்லப்பட்டாலும், என்னுடைய பார்வையில் அவனை மீண்டும் மானுடனாகவே கம்பன் நடத்தி செல்கிறான் என்பது. இல்லைன்னா அவங்க சொல்லணும், என்ன ராமனுக்கு தெரியாதா? தேவர்கள் ராமனுக்கு நினைவூட்டுகிறார்கள். அடுத்த ஒரு ரெண்டு மூணு பாடல்களை அதை பார்ப்போம் இப்பொழுது. முதல் பாடல், அடுத்த பாடல். இடை உவாவினில் சுவேலம் வந்து இருத்து எயில் இலங்கை புடையவா உறச் சேனையை வளைப்புறப் போக்கி படையவா உறும் மரக்கிருதம் குலம் முற்றும் படுத்து கடை உவாவினில் ராவணன் தன்னையும் கட்டு. அடுத்த பாடலையும் பார்த்தரலாம், போடலாம் அடுத்த பாடலை. வஞ்சகர் இல்லை இவ்வண்டத்தின் என்னும்படி மடித்த கஞ்ச நாள் மலர் கையினாய் அன்னை சொல் கடவா அஞ்சொடு அஞ்சு நான்கு என்று எனும் ஆண்டு போய் முடிந்த பஞ்சமி பெயர் படைத்துள திதி இன்று பயந்த என்று 139வது பாடல். இதை முதல்ல பார்த்துடலாம். வஞ்சகர் இல்லை இவ்வண்டத்தின் என்னும்படி மடிந்த. இனிமேல் இந்த உலகத்தில் வஞ்சகர், தீயவர், கெட்டவங்க என்று யாருமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நீ எல்லோரையும் கொன்று விட்டாய். வஞ்சகர் இல்லை இவ்வண்டத்தின் என்னும்படி மடித்து அவர்களை எல்லாம் கொன்ற நாள் மலர் கையினாய். நாள் மலர் என்பது அன்றலர்ந்த பூ என்று அர்த்தம். எந்த பூ? கஞ்சம். கஞ்சம் என்றால் தாமரை. அன்று அலர்ந்த தாமரை போன்ற கையை உடையவனே, நாள் மலர், நாள் கஞ்ச மலர் கையினாய் அன்னை சொல் கடவா. உன்னுடைய தாய் சொன்ன அந்த சொல்லை மீறாமல், கடவாமல், அஞ்சோடு அஞ்சு நான்கு என்று எணும். அஞ்சோடு அஞ்சு 10, அதோட 4 14 என்று எணும் ஆண்டு போய் முடிந்த. இன்றோடு போய் முடிந்து விட்டது. இன்று பஞ்சமி திதி என்று, இன்று பஞ்சமி திதி வந்துள்ளது என்று. அடுத்த பாடலையும் பார்த்திடலாம். இன்று சென்று நீ பரதனை எய்திலை எண்ணின் பொன்றுமால் அவன் எரியடை அன்னது போக்க வென்றி வீர நீ போதியால் என்பது விளம்பா நின்ற தேவர்கள் நீங்கினர் ராகவன் நினைந்தான். இன்று சென்று, இன்னையோடு 14 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு நீ சென்று, இன்றைக்கு நீ சென்று பரதனை எய்திலை எண்ணின். இன்றைக்கு நீ போய் பரதனை பார்க்காவிட்டால் அவன் எரியடை பொன்றும். ஆள் என்பது கசை, கொண்டு கூட்டி பொருள் போனோம். அவன் எரியடை பொன்றும் அன்னது போக்க. அவ்வாறு அவன் இறந்து போவதை நீக்குவதற்காக, அவ்வாறு அவன் இறந்து போவதை தவிர்ப்பதற்காக அன்னது போக்க வென்றி வீர நீ போதி. மீண்டும் ஆள் என்பது அசை. நீ போதி, நீ உடனடியாக போவாய் என்பது விளம்பா, விளம்பி. இன்னொன்று பாருங்க. நின்ற தேவர்கள் நீங்கினார். அங்கே ராமனுடன் இதுவரை நின்று கொண்டிருந்த விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த தேவர்கள் எல்லோரும் நீங்கினார். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ராகவன் நினைந்தான். சின்ன சின்ன விஷயம் இருக்கு. ராகவா, ராமனே, இன்றைக்கு நீ போய் பரதனை பார்க்காவிட்டால் பரதன் மாண்டு போவான். இன்று நீ நீ இன்று சென்று, கொண்டு கூட்டி பொருள் மீண்டும், நீ இன்று சென்று பரதனை எய்திலை எண்ணில் அவன் எரியடை பொன்றும். இதுதான் சென்டென்ஸ். அன்னது போக்க, அந்த ஒரு இன்னல், அந்த ஒரு சங்கடம், அந்த ஒரு 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 நிர்பந்தம், அதை போக்குவதற்காக வென்றி வீர நீ போதி என்பது விளம்பி தேவர்கள் நீங்கினார். நல்ல என்ன நடக்குது பாருங்க. ஒரு பிராபலத்தை ராமன் முன்னால வச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. பிராபலத்தை வச்சாங்க இல்லையா?
எப்படி இன்றைக்கு நீ அயோத்தி போவது ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போகப்படாத அவங்க? இல்ல, நீ அதை பார்த்துக்க. எங்களுடைய வேலை உனக்கு இந்த நாள் நீ அயோத்தி திரும்ப வேண்டிய நாள் என்பதை சுட்டுவது மட்டுமே என்ற நிலைமையில் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நீ எப்படி அயோத்திக்கு போற, அது எனக்கு தெரியாதுப்பா, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நாட் மைன் என்பது போல தேவர்கள் நீங்கினார். ராகவன் நினைந்தான். ரெண்டு மூணு பாட்டு பின்னால போலாம். 138வது பாட்டு. இது நான் ஸ்கிப் பண்ணேன். இடை உவாவினில் சுவேலம் வந்து இருத்து எயில் இலங்கை புடையவா உறச் சேனையை வளைப்பு உறப் போக்கி படையவா உறும் அறக்கர்தம் குலம் முற்றும் படுத்து கடை உவாவெனில் ராவணன் தன்னையும் சுட்டு இனி உலகத்தில் வஞ்சகர்கள் யாரும் இல்லை என்று வெற்றி பெற்ற ராமனே என்று அடுத்த பாட்டு வருகிறது. இன்றோடு 14 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்பது 139வது சொல்லப்பட்டது. உவா உவா என்பது நிலவு. இந்த உவா என்ற சொல் அமாவாசை அந்த நாளையும் குறிக்கிறது, பௌர்ணமியையும் குறிக்கிறது. உவா என்று மட்டும் சொன்னால் அதை பௌர்ணமியா அமாவாசையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருவூவா என்று அமாவாசையை சொல்வதாக இலக்கியத்தில் பார்த்திருக்கிறேன். வெள் ஊவா என்று பௌர்ணமியை சுட்டுவதை பார்த்திருக்கிறேன். இடை ஊவா என்பது 8வது நாள். முதல் ஊவா என்பது அமாவாசை அல்லது முதல் நாள் என்று. உவா என்பது, மீண்டும் சொல்கிறேன், இட் கேன் பி அமாவாசை, இட் கேன் பி பௌர்ணமி. இடை உவானிவில் சுவேலம் வந்து இருத்து, சுவேலம் என்பது சுவேலமலை வந்து இருத்து எயில் இலங்கை, இருத்து என்பது முற்றுகையிட்டு, எயில் இலங்கை, எயில் என்பது மதில், மதில்கள் சூழ்ந்த இலங்கையை முற்றுகையிட்டு புடை அவா உற சேனையை வளைப்புற போக்கி, அந்த மதில்களை எல்லாம் சுற்றி தன்னுடைய சேனையை வளைத்து நிற்கும்படி அவாவுற வளைப்பு உற அவாவுற போக்கி, அவா என்பது ஆசை, ராமன் ராவணனை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் அல்லது ஆசை அல்லது அந்த விருப்பம், அந்த ஒரு கோல், அந்த ஒரு குறிக்கோள், அதோடு மதிலை வளைத்து, புடை என்பது பக்கம், மதில் வெளிப்புறமாக வளைத்து படை அவாவுறும் அரக்கர், படை என்பது போர் என்று கொள்ளலாம், போர் படை இது மிகுந்த ஆசை உடைய அவாவுடைய அரக்கர்தம் குலம் முற்றும் படுத்து, எல்லா அரக்கர்களையும் கொன்று கடை ஊவாவினில், கடை ஊவா என்பது அமாவாசை தினம் என்று சொல்கிறார்கள். கடை ஊவாவில் ராவணன் தன்னையும் கட்டு என்று, அமாவாசை தினத்தில் ராவணனையும் கொன்றுவிட்ட ராமனே என்று. இதற்கு நான் ஊவேசாவுடைய உரையிலிருந்து படிக்கிறேன் இப்பொழுது. இராமன் பங்குனி மாதத்தில் அஷ்டமி நாளன்று மாலை பொழுதில் இலங்கா நகரத்தை தன்பார் கொண்ட சுவேல மலையில் வானரப்படையுடன் ஏறி அன்றிரவே பெரும் படையினை கொண்டு லங்காபுரியை முற்றுகையிட்டு மறுநாள் நவமி பகற்பொழுது கழித்து அரக்கரோடு போர் தொடங்கி 6 நாட்களில் கும்பகர்ணன், இந்திரஜித்து முதலிய பல ராக்கதர்களையும் கொன்று மூலபல சேனையையும் அழித்து வெற்றி கொண்டு 7ஆம் நாள் அமாவாசை என்று, அதுதான் கடை உவா, ராவணனுடன் மீண்டும் போர் தொடங்கி அன்று இரவின் பிற்பகுதியில் அவனையும் கொன்று வாகை சூடினான் என்று ராமாயண சார சங்கிரகம் என்னும் வடநூல் கூறும். அதிலிருந்து இதற்கு சான்று தருகிறார்கள். கடை உவா என்று அமாவாசையில் ராவணன் கொல்லப்பட்டான் என்று. ராவணன் கொல்லப்பட்ட நாள் பௌர்ணமி, அமாவாசை அன்று என்பதாக கம்பநாடார் புதிய வெளிச்சம், கம்பநாடர் புதிய வெளிச்சம் என்று பேராசிரியர் தேஞா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் இதே மாதிரி அவருடைய பார்வையில் இந்த காலகட்டம் அனுமன் சீதையை பார்த்து
கிஷ்கிந்தை போய் ராமனிடம் செய்தி சொன்ன நாள், அதிலிருந்து ராவணன் வதை வரைக்கும் வானீமிகம் என்ன சொல்கிறது, கம்பன் என்ன சொல்கிறான் என்பதை பல வகைப்படுத்தி ஒரு பெரிய பட்டியலை போட்டு தந்திருக்கிறார். விருப்பப்பட்டவர்கள் போய் பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய பார்வையில் இராவணன் மாண்டது பௌர்ணமி என்று அவர் நிலைநிறுத்துகிறார். 30 நாள் தான் இருந்திருக்கு. 12 நாட்கள் கிஷ்கிந்தையிலிருந்து தனுஷ்கோடி வரை வானரங்கள் நடந்து வந்தன என்பது கம்பனுடைய பதிவு. ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க என்பது வான்மீக பதிவு. அதே மாதிரி எத்தனை நாட்கள் அணை கட்டினார்கள் என்பதில் வான்மீகத்திற்கும் கம்பனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல போர் நடந்த நாட்கள் கம்பர் 5 நாள் என்று சொல்கிறார், வான்மீகி 7 நாள் என்று சொல்கிறார். சின்ன சின்ன கால கணக்கு இருக்கு. அவர் ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார், கம்ப நாடர் புதிய வெளிச்சம் என்று. இது ஒரு இடைச்செருகல். ஸோ 138லேருந்து இப்போ நாம் இடை உவாவினில் சுவேலம் வந்து இருத்து எயில் இலங்கை உடையவா உறச் சேனையை வனப்புறப் போக்கி படையவா ஒரு மரக்கிருதம் குலம் முற்றும் படுத்து கடை உவானில் ராவணன் தன்னையும் கட்டு. அடுத்த பாடல் குகன் வஞ்சகர் இல்லை இவ்வண்டத்தின் என்னும்படி மடிந்த கஞ்ச நாள் மலர் கையினாய் அன்னை சொல் கடவா அஞ்சொடு 5 4 என்று எணும் என்று எண்ணிக்கை என்று எண்ணக்கூடிய ஆண்டு போய் முடிந்த அஞ்சொடு 5 4 14 என்று எண்ணக்கூடிய ஆண்டுகள் போய் முடிந்தன. பஞ்சமி பெயர் படைத்துள்ள திதி இன்று வந்து விட்டது. இன்று நீ சென்று அடுத்த பாடல் இன்று நீ சென்று பரதனை எய்திலை எண்ணின் அவன் பொன்றுமால் எரியடை அன்னது போக்க வென்றி வீர நீ போதி என்பது விளம்பா நின்று தேவர்கள் நீங்கினர் ராகவன் நினைந்தான். எதை நினைந்தான்? நிறைய வியாக்கியானம் சொல்ல முடியும். இப்போ எப்படி இமீடியட்டா இன்ஸ்டன்டேனியஸா இன்றைக்குள்ளேயே அயோத்தி போய் சேர்வது என்பதை ராமன் நினைத்து பார்த்திருக்கலாம். ராமன் நினைந்தான். எதை நினைந்தான் என்றால், பரதன் தன்னிடம் கேட்ட ஒரு வரம், அதை நிறைவேற்றி தருவேன் என்று தான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி, இரண்டையும் நினைந்தான் என்பது என்னுடைய பார்வை. இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. எப்படி உடனடியாக அயோத்தி போவது, பரதனுடைய உயிரை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது பற்றி நினைந்தான். அந்த காப்பாற்ற வேண்டிய அந்த நிர்பந்தம் ஏன் வந்தது என்பதையும் நினைந்தான். அந்த நிர்பந்தம் என்ன என்பதை அடுத்த 2 பாடல்களில் பார்க்க போகிறோம். அடுத்த பாடலை போடலாம். இதனுடைய வால் ஆம் எனில் 7 ஆண்டில் ஐயனி நாமநீர் நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறை புரிகிலை எண்ணின் கூரியரி ஷாம் இது சரதம் நின் ஆணை சாற்றினேன். இது பரதன் ராமனிடம் சொல்லும் வார்த்தைகள். பரதனுக்கும் ராமனுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடக்கின்றன. அரசுரிமை உன்னுடையது என்று பரதன் சொல்ல, இல்லை அரசுரிமை உன்னுடையது ஏனென்றால் தகப்பன் உனக்குத்தான் அதை எழுதி வைத்திருக்கிறான் என்று ராமன் சொல்ல, அப்படியா, அரசுரிமை என்னோடதா, சரி அப்படியே இருக்கட்டும், நான் இப்பொழுது அதை உனக்கு தருகிறேன், ஏற்றுக்கொள் என்று பரதன் அவனை மடக்க, அப்பொழுது ராமன் சொல்லும் ஒரு வார்த்தை, இது என்னுடைய ஆணை, ஏற்றுக்கொள். எப்போ ராமன் தன்னுடைய ஆணை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினானோ அதன் பிறகு பரதன் மேற்கொண்டு வாதம் செய்யவில்லை. அது இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து அயோத்திய காண்ட பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம். அப்பொழுது பரதன் சொல்லும் வார்த்தை, சரி உன்னுடைய ஆணை, நான் அரசாட்சியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆம் எனில், நீ எவ்வாறு சொல்வாய் என்றால், அப்படியே இருக்கட்டும், ஆம் எனில் 7 ஆண்டில் 14 ஆண்டுகளில் ஐய நீ நாம நீர் நெடுநகர் நன்னி, நாமம் என்பது அச்சம் தரும், அச்சம் என்று பொருள், அச்சம் தரக்கூடிய நீர் நிறைந்த அகழிகளை உடைய நீண்ட மதில்கள் உடைய நகர், அது அயோத்தி. நாம நீர் நெடுநகர் நன்னி, அந்த கோசல நாட்டும் சிற்றரசுகளை எல்லாரையுமா சேர்த்து நானிலம் கோமுறை, கோ என்பது அரசு,
கோமுலை புரிகிலை எண்ணில் கூர் எரி ஷாம். இது சரதம். சரதம் இந்த வார்த்தை இந்த வகுப்பில் இரண்டாவது தடவையாக பார்க்கிறோம். நிச்சயம், சத்தியம், கண்டிப்பாக நிகழும். கூர் எரி, கூறுதல் என்றால் மிகுதல், அன்பு கூறுதல் என்று சொல்கிறோமே. மிகுந்த எரி உடைய அந்த நெருப்பு குண்டத்தில் நான் விழுந்து செத்து போவேன். இது சத்தியம். இதோட நிறுத்தி இருக்கலாம் பரதன். நின் ஆணை சாற்றினேன். நீ வல்ல உன்மேல் ஆணையாக நான் மடிந்து விடுவேன். எப்போ? 7 ஆண்டில் ஐய நீ நாம நீர் நெடுநகர் நன்னி அயோத்திக்கு வந்து. இங்க ஒரு நல்ல நயம் சொல்றான் பாருங்க. கைகேயி சொன்னால் 7 ஆண்டின் வா, 7 ஆண்டு கழித்து அயோத்திக்கு வந்துரு என்பது மட்டும்தான் கைகேயினுடைய கைகேயி ராமனுக்கு சொன்ன ஆணை. ஐயோ, ஏவினன் அரசன் என்றான். பரதன் நிற்கல. நீ நீ வாப்பா, அதுக்கப்புறம் நான் தான் ராஜாவா இருப்பேன். இல்ல, 7 ஆண்டின் வந்து நானிலம் கோமுறை புரிகிலை என்னின். நீ வந்தான செத்து போக மாட்டேங்கிறது கிடையாது. நீ வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நானிலம் கோமுறை புரிகிலை என்னில், இந்த அரசாட்சியை நீ ஏற்றுக்கொள்ளுவிட்டால் கூம் எரி ஷாவேன். ஷாம், ஷாம் செத்து போதல், ஷாவு. இது சரதம் நின் ஆணை சாற்றினேன். இதை இப்பொழுது ராகவன் நினைந்து பார்க்கிறான். ராகவன் நினைந்தான். இவ்வாறு பரதன் சொன்னதை நினைத்து பார்க்கிறான். பரதன் இப்படியே சொன்னதாவே இருக்கட்டும். இது பரதனுடைய ஸ்டேட்மெண்ட். ராமனுக்கு இதில் என்ன ஒப்புதல்? ராமன் இதற்கு ஒப்புக்கொள்கிறான். இது அடுத்த பாடல். ராமன் பரதனுக்கு சொல்லும் பாடல். இந்த பாடலை அடுத்த அயோத்திய காண்ட பாடல், அதையும் போடலாம். குஹன் என்பது சொல்லிய பரதன் யாதும் ஓர் துன்பு இளன் அவனது துணிவை நோக்கினான். துணிவு என்பது தீர்மானம். என்பது சொல்லிய பரதன் யாதும் ஓர் துன்பு இளன் அவனது துணிவை நோக்கினான். அன்பினன் உருகினன் அன்னது ஆக என்றான். அன்னது ஆக, 7 ஆண்டில் வந்து நீ கோமுறை அரசு புரிகிலை எண்ணில் ஷாம் எரி சரதம். அப்படியா? அன்னது ஆக, ஐ வில் டூ இட், ஐ ப்ராமிஸ் யூ. கண்டிப்பாக நான் வருவேன். வருவது மட்டுமில்லை, அரசாட்சியை ஏற்றுக்கொள்வேன். இது நிகழாவிட்டால் நீ தீக்குளிக்கலாம். அன்னது ஆக என்று எல்லா அன்னது ஆக என்பது நான் வரலைன்னா நீ தீக்குளிக்கலாம் என்பதை உட்பட ராமன் ஒப்புக்கொள்கிறான். அன்னது ஆக என்றான். சொன்னவன் யாரு? தன்புகழ் தன்னினும் பெரிய தன்மையான் என்று ராமன் பரதனுக்கு, நான் கண்டிப்பாக வருவேன். நான் வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ தீக்குளிப்பாய் என்று சொன்னாயே, அந்த ஆணை அன்னது ஆக என்று ராமன் அதற்கு ஒப்புக்கொள்கிறான். ஆக ராகவன் நினைந்தான். இதை நினைத்து பார்க்கிறான். பரதன் கேட்டது, தான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி, இந்த இரண்டையும் நினைத்து பார்க்கிறான். அது தவிர எப்படிப்பா இப்போ இன்ஸ்டன்டேனியஸா அடுத்த மொமெண்ட்ல அயோத்திக்கு போவது என்பதையும் யோசிக்கிறான் என்று ராகவன் நினைந்தான் என்று இந்த பாடலுடன் என்னுடைய உரையை நான் இன்றைய வகுப்பில் நிறைவு செய்து கொள்கிறேன். வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. இதை எடுத்துடலாம். குகன், எல்லோருக்கும் நன்றி. வகுப்பிற்கு தொடர்ச்சியாக வார வாரம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வருகை, உங்களுடைய பிரசன்ஸ் இதுதான் எனக்கு ஒரு உற்சாகம். இதுதான் என்னை ஊக்குவிக்கும் சக்தி. எனவே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பலரை நேரில் பார்க்க முடியல, அக்னாலஜ் பண்ண முடியல. நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. இன்றைய வகுப்பு தொடர்பாக ஏதேனும் கருத்துக்கள், மேல் வியாக்கியானங்கள் ஏதேனும் இருந்தால் சொல்ல விரும்புபவர்கள் சொல்லலாம். குகன், எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. தயவு செய்து பேசுபவர்கள் ஒவ்வொருவராக மற்றவர்கள் பேசும் பொழுது இடையில் குறுக்கிடாமல் பேசும்படி பணிவுணர்வோடு நன்றி கூறி வேண்டிக் கொள்கிறேன். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் ராமகிருஷ்ணன், சொல்லுங்க. ஏவிரங்கிற வார்த்தைய ஏவிரன்னு சொல்லனா அது வந்து அவருடைய ஆணை இல்லை, அது கைகையுடைய ஆணை. கைகையுடைய ஆணையா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை போட்டுப்பாளன்னு இல்லையா? அவ வந்து சொல்றது ஏம்பினன் அரசன் தான் சொல்ற. அரசன் சொன்னான்.
அது சொன்ன அரசன் சொல்லலையே. இல்ல அதனாலதான் ராமன் இதை கேட்பது கைகேயி வாய்மொழியாகத்தான். அதான் இல்ல, அரசன் சொல்லியிருந்தா ஏவினன்னு சொல்லியிருப்பா. அரசன் சொல்லல, அதனாலதான் ஏவினன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, உங்க பார்வை. அடுத்தது மற்றவர்கள். ஐயா வணக்கம் ஐயா, சாம்பவி பேசுறேன். சொல்லுங்க சாம்பவி. எனக்கு 2 கேள்வி இருக்கியா. நான் நிறைய முந்தின கிளாஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணல. இப்போ வானர சேனை இது மட்டும்தான் வந்து ராமருடைய தரப்புல வந்து போர் புரிஞ்சுதா? மானுடர்கள் யாருமே இல்லையா? ரெண்டு பேர் தான் மானுடர். மொத்தமே 2 மானுடர் தான். ஒன்னு இலக்குவன், ஒன்னு ராமன். ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி. ஹலோ, கரடிகள் எல்லாம் இருந்தன, ஜாம்பவான் இருந்ததுனால கரடிகள் இருந்தன, அவ்வளவுதான். வேற மானுடர் யாரும் கிடையாது. ஓகே. அப்புறம் ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த ராமர் வந்து கைகேயி பிழை இல்லை, என்னோட பிழை அது அப்படின்னு தசரதன் கிட்ட சொல்லி உடனே தசரதன் அதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஒப்புக்கிற மாதிரி இல்ல ஐயா. என்ன காரணத்தினால அது என்னுடைய பிழைன்னு ஒத்துக்கிறார்? அதுல என்ன பிழை? முதல்ல அரசனுக்கு முதல் வாரிசு ராமருங்கிறப்போ அந்த பரம்பரையில வந்து அதுதானே வழக்கம். முதல் பையன் தானே வந்து அடுத்ததா வந்து முடிசூடுறது வழக்கம். அப்படி இருக்கிறப்போ இவருடைய பிழைன்னு அது எப்படி ஆகும்? அது வந்து இதே சாம்பவி, இதே டவுட் எனக்கு இருக்கு. இதை எவ்வாறு நியாயப்படுத்திக் கொள்வது என்றால், ஆசைப்படுவது பிழை. நான் வந்து மறுத்து இருக்கணும், மறுத்து இருந்தால் இவ்வளவு. இது வந்து இன்னொன்னு சொல்லுவேன், perhaps it could be even on hindsight. அதே இப்போ நம்ம சொல்றோமா இல்லையா, நான் இப்போ நிறைய ஆர்கியூ பண்ணுவேன். சாதாரண ஒரு மானுடன் அன்னைக்கு நான் வந்து ஒப்புக்காம இருந்தா இன்னைக்கு நடந்திருக்காதையா, அதுதான் பார்வை. அப்புறம் இன்னொன்னு, எல்லா பிழையையும் தன் மீது போட்டுக் கொள்வது என்பது ஒரு பணிவு. அப்புறம் இது ஒண்ணு. அப்புறம் தயரதனுக்கு இப்ப வேற எஸ்கேப் ரூட்டே இல்லை. அப்பா எல்லாம் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் மீது அவன் கோபித்துக் கொள்ள முடியாது. அவனுடைய கோபத்தை மடைமாற்றம் செய்வதற்காக ராமன் சொன்னதாக இங்கே இருக்கலாம். ஆனால் இதை சொல்லித்தான் இலக்குவனுடைய கோபத்தையும் அவன் ஆற்றுகிறான். இது வந்து ஒரு பார்வை, ஒரு ஜஸ்டிஃபைபிள் பார்வை, அவ்வளவுதான். நன்றி ஐயா. நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. ஸ்ரீமதி பேசுறேன். வால்மீகத்தை நான் கொண்டு வரக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனாலும் இவர்கள் இப்பொழுது கேட்டார்கள், அதற்கு பதிலாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. கைகேயி தான் உள்ளதிலே இளைய தாரம். கடைசியாக தசரதர் மனம் முடித்து கொண்ட மனைவி. அவள் ரொம்பவும் இளமையானவள், மற்ற எல்லா அரசியரை விடவும் இளமையானவள். அப்போ எதனால கைகேயை மணந்து கொண்டார் என்றால், அவருக்கு ஒரு பையன் இல்லை, ஒரு புத்திரம் இல்லை. புத்திரி முன்னால இருக்கிறார், சாந்தா இருக்கிறார், ஆனால் புத்திரன் இல்லை. அதற்காக புத்திர வரம் வேண்டி அவர் கைகேயை மணந்து கொண்டார். கைகேயை மணந்து கொண்ட பொழுது அவர் கைகேயின் தந்தைக்கு கொடுத்த வாக்கு என்னவென்றால், இவளது மகன் இந்த நாட்டிற்கு அரசன் ஆவான். அதாவது அப்படி சொல்லல, கோசல ராஜ்யத்திற்கு ஒரு அரசனை நான் தேடி உமது கண்ணியை நான் மணந்து கொள்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். இப்படி ஒரு கதை உண்டு. அந்த கதையை வந்து கம்பனில் இல்லை. ஆனால என் பிழை என்று ஏன் சொன்னான் என்றால், இப்படி ஒண்ணு இருக்கு, அது தெரியாம நீங்கள் வந்து எனக்கு முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே நான் சரி என்று சொல்லிவிட்டேன். அதனால நான் ஒப்புக்கொண்டிருக்க கூடாது என்று ராமன் சொல்வதற்கு இந்த ஒரு காரணம் இருக்கிறது. மற்றவர்கள் வேற நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த ஸ்லோகங்களை அப்புறமாக அனுப்பி தருகிறேன். சார் எஸ்ஆர்ஆர் பேசுறேன் சார். ராமர் விரும்பி ஏத்துக்கிற மாதிரி இல்லையா சார்? அதாவது தசரன் கொடுக்கும்போது விருப்பமும் சொல்லல, வெறுக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை இருந்தது. அது எப்படி அவர் விரும்பி ஏற்ற மாதிரி சொல்றீங்களே? விரும்பவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. தாதை அப்பரிசு உரைப்ப இகழ்ந்திலன் விருப்பமில்லை வெறுப்பமில்லை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராமன் சொல்கிறான். ஆமா, அது அந்த கணத்தில் அவனுடைய மனநிலை. இப்போ அவனுடைய மனநிலை என்ன என்றால், தயரதனுடைய கோபத்தை எவ்வாறு மடைமாற்றுவது? அப்பா எல்லாம் நான் தான் பண்ணினேன்
அவளை விட்டுடு என்பதே இவன் வைக்கும் வாதம். அப்புறம் அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல அதான் முறையும் அது கோசலை கிட்ட கூட வந்து சொல்றாரு ராமர். அதாவது பரதன் தான் ஆள போறான்னு பரதன் எப்படி ஆளுவான், அதாவது பங்கமில் குணத்து எம்பி பரதனே சுங்கமா முடி சூடுகிறான்ங்கும் போது கோசல் என்னங்கிறான், முறைமை என்று உண்டு ஒன்று உண்டு அதல்லாது நிறை குணத்தவன். அங்கே முறைமைங்கும் போது ராமருக்கு தான் வருது. முறைமை பிரகாரம் புரோட்டோகால், அதாவது அந்த இது பிரகாரம் ராமருக்கு தான் வருது. ஸோ அவர் பிழை செய்யல, அந்த மேடம் சொன்ன மாதிரி அவர் பிழை செய்யலங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐயா வணக்கம். வணக்கம். அந்த இது தொடர்பாக தான், அந்த என் பிழைன்னு ராமர் சொல்றது தொடர்பாக தான் பல வருடங்களாக படிச்ச ஒரு ஞாபகம் உண்டு. மங்கையர் இருவர் அப்படிங்கிறதுல பழி ஏற்றவளும் பழி தீர்த்தவளும் அப்படின்னு சொல்லி கைகையையும் சுருப்பனையும் ஒப்பிட்டு ஒருத்தர் எழுதியிருந்தாப்புல. பேர் மறந்து போச்சு. பல வருடங்களுக்கு முன்னால இலங்கையில அவர் கொடுத்த ஒரு லெக்சரை தான் அந்த மாதிரி மணிவல்லவங்கிற நூல்ல கொடுத்திருந்தாரு. அதன்படி வந்து இவர் என்ன சொல்றாங்க, கேட்கலையா? வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது ஐயா கேக்குது. சாரி ஐ டிட்ன்ட் ஹியர் தட். சொல்லுங்க. ஐயா பழி ஏற்றவளும் பழி தீர்த்தவளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைகையையும் சூர்பனகையும் ஒப்பிட்டு சொன்னாப்ல அந்த நூல்ல. நூல் பெயர் மணிவல்லவம். அதுல உள்ள ஒரு கட்டுரை வந்து மங்கையர் இருவர் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு பேரையும் சொல்லும்போது, தசரதன் திட்டமிட்டபடி ராமனுக்கு போயிருந்தால் தசரதன் வாக்கு பிறண்டவனா ஆயிருப்பான், இந்த குலத்துக்கே ஒரு பழி வந்திருக்கும், அதை தவிர்ப்பதற்காகத்தான் இவன் வந்து இதை சொல்லி தான் மேல பழி ஏத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வந்து தசரதன் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்து, அதனாலதான் இவர் வந்து ராமரது என் பிழை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா அப்படிங்க கருதுக்கு ஒரு தகவலுக்காக பகிர்ந்து கொண்டேனே தவிர என்னுடைய அபிப்பிராயமாக சொல்லலை. இதை இப்படியும் ஒரு கருத்து இருக்கு. சில கம்பராமாயணம் கற்றவர்கள் வந்து சில பேர் இப்படி இந்த ஆங்கிள்லையும் பாக்குறாங்க. அது வால்மீகி ராமாயணத்தை வந்து கன்யா சுக்லம்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு, இவர் வாக்கு கொடுத்ததாக அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சொன்னா கேட்டுக்கிறேன். இந்த கன்யா சுல்கம் என்பது அதாவது ஆல்மோஸ்ட் வரதட்சணை, சீர் இல்லைன்னா நப்ஷியல் அக்ரிமெண்ட் என்பது போல, எனக்கு பிள்ளைகள் இல்லை, இவளை மணந்து கொள்கிறேன் என்று இவன் முன் வர, அப்படி என்றால் உனக்கு பிள்ளை வேணுங்கிறதுனால தான் இவளை மணந்து கொள்ளப் போகிறாய் என்றால் இவள் பிள்ளை அரசனாவான் என்ற வாக்கு எனக்கு தா என்று கைகையினுடைய தகப்பனார் கேட்டு பெற்றதாக, அதற்கு தயரதன் ஒப்புக்கொண்டதாக. ஆனால் இது கம்பராமாயணத்தில் சுட்டப்படவில்லை. இது ஒன்று. ஆனா அவர் சில பாடல்கள் எல்லாம் இது மறைபொருளாக அதான் இருக்கு. எங்கேயும் தேடி தேடி பார்த்தா கூட வர்றது இல்லை. ஒரே ஒரு பாடல் இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். அது அயோத்தி காண்டத்தை சொல்றேன். ஆனால் இதையெல்லாம் ராமன் அறிந்திருந்தான் என்று கொள்வது அது ஒத்து போகாது. ஏனென்றால் இது கோசலைக்கும் தெரியாது. இது வந்து யார் கம்பராமாயணத்தில் எந்த இடத்திலும் இது சொல்லப்படவில்லை, வெளிப்படையாக சொல்லப்படாத கருத்து. வைப்பா ஒரு விஷயம், இந்த மாதிரி கிட்டப்பாவை பாட கேட்ட பட்டப்பாவை பாட கேட்டேன்னு ராமாயணம் வந்து வால்மீகி எழுதி அது வேறு பலர்கள் அவர்களுடைய காலத்துக்கு ஏற்றவாறு அந்த கதையை அவர்கள் மாற்றி அந்த கதையை அவர்கள் கூட சேர்த்து குறைத்து எல்லாம் பண்ணி எல்லாம் எழுதியிருக்கிறது. இதுல ஓரளவுக்கு மேல நம்ம வந்து இதுல வந்து மூலம் ஆராயறது கஷ்டம். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இந்த டைம் லைன் ஆல் ஓவர் இந்தியா இப்போ வருது. இப்போ சரத் நவராத்திரி, இந்த சரத் நவராத்திரி மாலைபட்சம் முடிஞ்ச உடனே சரத் நவராத்திரி ஆரம்பிக்கும். அந்த நவராத்திரி முடிஞ்ச உடனே 10வது நாளை விஜயதசமின்னு கொண்டாடுறோம். ஆல் ஓவர் இந்தியா விஜயதசமிங்கிறது பரவலாக அந்த நாள் அன்றைக்குத்தான் ராமர் ராவணனை கொன்று வெற்றி பெற்றதாக கொண்டாடப்படுகிறது. அதனாலதான் அந்த இதெல்லாம் வந்து ராமலீலா மைதானத்துல டெல்லியில அதை தகனம் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா அதெல்லாம் பண்ணி நடக்கிறது. இப்போ வந்து சித்திர மாசம்னு சொல்றார், அது வந்து சித்திர மாசம் இல்லை, ரைட்? ரெண்டாவது ராமாயணத்தை அகெயின் பரவலாக இந்தியாவில் வந்து அதுவும் வடக்கு இந்தியாவில் விஜயதசமி அன்று ராவணனை கொன்று
ராமர் வந்து பட்டாபிஷேகம் நடந்தது தீபாவளி அன்று. அதனாலதான் தீபாவளியில வந்து வடநாட்டுல எல்லாரும் வந்து அந்த தீபங்கள் வரிசை வரிசையாக வைத்து ராமர் பட்டாபிஷேகத்தை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுவார். அப்போ விஜயதசமியிலேருந்து தீபாவளி வந்து நிறைய நாள் தள்ளி இருக்கு. அதுக்கு வடநாட்டுல அவர் போன வழியெல்லாம் போட்டு படம் காட்டி, இப்போ வந்து பஞ்சமி ஆயிடுத்து, நீ இம்மீடியட்டா கிளம்பணும், ஒரே நாள்ல போய் சேரணும் அப்படின்னு இப்போ கம்பர் இங்க சொல்றார். நம்ம இதுலெல்லாம் என்ன, ஐ திங்க் அல்டிமேட்லி என்ன எடுத்துக்கணும்னா, இதெல்லாம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி நடந்ததை வெவ்வேறு சமயத்துல வெவ்வேறு பேர் தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் படி, தன்னுடைய நோக்குப்படி சொல்லுற கதையை வந்து ஓரளவுக்கு மேல நம்ம அதுல வந்து ஒரு இதே ஆராய்ந்து இது பண்றது வந்து அது சரிப்பட்டு. அக்ரீட் வித் யூ சங்கரையர். இருக்கு, பார்த்தாச்சு, அவ்வளவுதான், அதோட விட வேண்டியது. ஓகே, மற்ற கருத்துக்கள்? நான் உன்னீர் சொன்னீங்களே கேகேவி, என்ன சொன்னீங்க? அப்படின்னு இருக்கு. உன்னீர் 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 ஊருணின்னு இருக்கு. ஊருணி, அது ஊருணி நீர் பேரறிவாளன் திரு. ஊருணிங்கிறது வந்து ஸ்பிரிங்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். தண்ணி ஊர் சாப்பிடுவதற்கானது, பொதுவாக உள்ள சொல்றது வாட்டர் ஷெட், எல்லோருக்கும் பொதுவான வாட்டர் ஷெட். குளம் ஏரியதெல்லாம் ஊருணி இல்ல, அது ரைட்டு. காரண பெயர் சொல்ல வர நான் ஊர் உண்ணி, ஊர் உண்பதால் அது ஊருணி என்பது நீர்நிலை. அது உண்ணத்தகுந்த நீர் உடையதாக இருந்ததால் அதற்கு ஊருணி, உண்ணத்தகுந்த நீர் உடையது ஊருணி என்று பெயர், காரண பெயர். ஊர் முழுக்க உண்டு சார். ஊர்ல எல்லாருக்கும் அதுல உரிமை உண்டு. ஓகே, மற்றவர்கள் வேறு கருத்துக்கள்? உண்ணீர்ங்கிறதுல இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கும் இது பெங்கால்ல பர்டிகுலர்லி நான் பார்த்திருக்கேன். ஜோல் காபோ தான். They will only eat water. When they say pibo, drink, it is only for alcoholic drinks. This is true in Bengal. நீங்க இந்த பெங்காலி வேணா கேட்டுப்பாங்க. சாதாரணமா யாராவது ஆத்துக்கு வந்தா கூட ஜோல் காபே அப்படியே ஜோல் காபோ. சோ சங்கரையர் நம்ம ஊர்லயே அப்படித்தானே இருக்கு, தண்ணி போட்டிருக்கானே என்னது? ஆமா, தண்ணி சாப்பிடுறியான்னு பல பேர் வீட்டுல கேக்குறது ரொம்ப ஒரு வழக்கம். ஓகே, மற்றவர்கள்? ஒரு சின்ன கருத்து அவர் ஐயா சங்கரையர் சொன்னதுல இருந்து ஒரு அடிப்படையா, நார்த் இந்தியாவில வந்து தீபாவளி அன்னைக்கு ராமர் திரும்பி வந்த நாள்னு கொண்டாடுற மாதிரி தான். பட்டாபிஷேகம் பரம இருந்தது அன்னைக்கு திரும்பி வர்றாங்க, விடிய அவர் வர்றதுக்காக உட்காந்து முடிச்சுட்டு இருப்பாங்க, சீட்டாடுவாங்க. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. நார்த் இந்தியால தீபாவளிக்கு இரவு முழுக்க சீட்டாடுவாங்க, ராமர் வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி. மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள்? ராஜாமணி சொல்லுங்க. ராஜாமணி. இல்ல, தேங்க்யூ, நன்றி சொல்லுங்க. இல்ல நான் வந்து ஐ வாஸ் வெரி கீன் தட் யூ மஸ்ட் அட்டெண்ட் டுடே அப்படின்னு. சார் பெங்களூரு. சொல்லுங்க சார். சார், இந்த பிளாஷ்பேக் பாடல் நிறைய அந்த பழைய காண்டத்துல இருந்தெல்லாம் சொன்னீங்க. அதுல வந்து பரதன் வந்து நீங்கள் அண்ணா நீங்கள் வரவில்லை என்றால் தீக்குளிப்பேன்னு சொல்ற அந்த கடைசி பாடல்ல கூர் ஏரின்னு வர்றதுல கூருக்கு ஒரு அர்த்தம் சொன்னீங்க. அந்த கூருக்கு என்ன சார் அர்த்தம்? மிகுதல், அன்பு கூர்ந்துன்னு சொல்றோமே, மிகுதல், அதிகரித்தல். அச்சா, அன்பு கூர்ந்து என்னை, அன்பு கூர்ந்து தயை கூர்ந்து. சார், இது சம்பந்தமா ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அதை இந்த கூட்டத்துல சொல்லிடலான்னு இருக்கிறேன். அதாவது திருவிக்கா வந்து ஒரு கூட்டத்துல வந்து எவல்யூஷன் பற்றிய மீட்டிங்ல ஒருத்தருடைய சொற்பொழிவை கேட்கிறாரு. எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி தத்துவம். அதை கேட்டவுடனே ஐயோ இது வந்து நம்ம தொல்காப்பியத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே தொல்காப்பியத்தை போய் உதாரணம் காமிச்சு அதுல வந்து வார்த்தைகள் சில வார்த்தைகள் வந்து எப்படி அப்படியே கூர்மை பெற்று அது ஒரு வார்த்தையா வழக்கத்துக்கு வருது அப்படின்றத கூறுதல் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றதா திருவிக்கா சொல்றாரு, எழுதுறாரு. அப்ப வந்து அந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்டுக்கே வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி கொடுக்குறாருன்னா கூறுதல் அறம், கூறுதல் அல்லது உள்ளது.
கூடுதல் அறம் சொல்லி அருமையான மொழிபெயர்ப்பு. இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஓராயிரம் வருஷம் கடந்து வந்து கூடுதல் அறம்னு சொல்லி தொல்காப்பியத்துக்கும் போயிட்டு 2000 வருஷம் முன்னாடி போய் கம்பர்கிட்ட வந்து பிறகு திருவிக்காட்ட வந்து நான் இந்த நன்றி 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 சார், நன்றி மாரிசன். வேற ஏதாவது கருத்துக்கள்? வெங்கட்ராமன் சொல்லுங்க வெங்கட்ராமன். இல்ல ஒண்ணு இல்ல, நான் ராமாயணம் நடந்து முடிஞ்ச கதை, அங்க என்ன நடந்ததோ அது எழுதப்பட்டது. ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து எது ரைட்டு தப்புன்னு நான் அதை மறுபடியும் சொல்றேன். டிஸ்பியூட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. பட் ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். என்னன்னா, ராமரோட கதை வந்து மற்றவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக அதை வந்து அது இம்பார்ட்டன்ட் ஆகுது, மரியாதை புருஷா, சரியா? அப்படி இருக்கும்போது தசரதன் வந்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக கொடுக்குற வரம் வந்து ஒரு ராஜாவா பாத்தீங்கன்னா அது மக்களை அஃபெக்ட் பண்றது. அதாவது அடுத்த ராஜா யார் வரணும்னு, அது ராஜ தர்மம் இல்லையா? தன்னோட ஃபேமிலியில இருக்க இல்ல தன்னோட ஓன் பெனிஃபிட்டுக்காக அது வந்து பின்னாடி வரப்போற அந்த இது லைனையே பாதிக்கும். இப்ப திடீர்னு ராமர் தான் வரப்போறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ராஜா கிடைக்க போறாருன்னு அதை அவர் டிஸ்டர்ப் பண்ணாரு, அந்த தர்மத்தை. அதை வந்து ராமர் வந்து மன்னிக்கலாம், ஆனால் அது தசரதனுக்கு இண்டிவிஜுவலா போகலாம். பட் வந்து அங்க தப்பு நடந்தது தப்பு தான், நம்ம ஒரு பெரிய லெவல்ல இருந்து பார்க்கும்போது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பதவியில போய் உட்கார்றவங்க அவங்களோட பர்சனல் பத்தி கவலைப்பட முடியாது. ஏன்னா அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே மக்களை அஃபெக்ட் பண்ணும். நான் ஒரு அப்சர்வேஷன் சொல்லலாமா? சொல்லுங்க சார். இல்ல இதுல வந்து நானே சொல்லும் போது நீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல, ஐ எம் நாட் சைடிங் வித் எனி ஆஃப் தம். பட் ஒரே ஒரு பார்வை வைக்கிறேன். தயரதனுக்கு குழந்தைகளே இல்லை. ஒரு மனைவி குழந்தை இல்லை, ரெண்டாவது மனைவி குழந்தை இல்லை, மூணாவது மனைவி இவள் மூலமாவது குழந்தை பிறக்குமா என்ற நப்பாசையில் பொன் கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணை பெற்றவன் கேட்கிறான், கொடுக்கிறேன், நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒரே ஒரு காரணம் தான், ஏன்னா மற்ற 2 பேருக்கும் குழந்தைகள் இல்லை, இவள் மூலமாவது வம்சம் வளருமா என்று எதிர்பார்க்கிறாய். அப்படி என்றால் இவள் மூலம் பிறக்கும் பையனுக்கு அரசாட்சி கொடு என்று அந்த தகப்பன் வற்புறுத்தி இருந்தால் இந்த மன்னன் ஒப்புக்கொண்டிருப்பான். சரி, அவ்வளவுதான். அவங்களுக்கு கருவுற்றாங்க. இதுக்கு பேரலா நீங்க பார்க்கலாம். ராமாயணத்துல ஆன மாதிரி மகாபாரதத்துல இதே மாதிரிதான் இவன் வந்து சந்தனு மகாராஜா வந்து மீனவ பெண்ணை பார்த்து ஆசைப்பட்ட உடனே மீனவ மகாராஜா இவளுக்கு பிறக்கிற குழந்தைதான் அரசனாக வேண்டும் என்று கேட்டு பீஷ்மருடைய சபதமே அதுலதான் பிறக்கிறது. அதனால இது வந்து அவ்வளவுதான். நன்றி. மன்னிக்கணும், பெரிய வித்தியாசம். அங்க வந்து மூத்த குழந்தை இருந்தது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி. தசரதன் வரம் கொடுக்கும்போது எந்த குழந்தையும் கிடையாது. ஐயா வணக்கம் மீனாட்சி. இதுல வந்து ஏகேவி சார் வந்து அவருடைய உரையை முற்ற பிறகு அவருடைய கருத்து வந்து என்னோட கருத்து அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து ஒரு ஹஸ்பண்டா வந்து அட்லீஸ்ட் 3வது குழந்தை மூலமா குழந்தை பிறந்தா நான் அரசனாக்குவேன் அப்படின்னு சொல்றது ஒரு சைக்கலாஜிக்கலி தசரதன் சொல்லியிருக்க கூடும், சொல்லியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, அது கரெக்ட். அதே மாதிரி சங்கரையர் சொன்னது மாதிரி பீஷ்மருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது பீஷ்மர் வந்து அவனோட சந்தனுடைய அந்த மாமனார் கேட்கிறார், என்னுடைய பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைதான் வம்சம் ஆளணும்னு. அப்பதான் ஒரு பீஷ்மர் ஆறார். அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பீஷ்மர் ஆறார். அது அந்த மாதிரி தன்னுடைய ஸ்வதர்மத்தை இதுக்கு முன்னாடி சங்கரையருக்கு முன்னாடி பேசின சார் ரொம்ப அருமையா சொன்னார். மேலிருந்து பார்க்கும் போது அரசர்கள் செய்தது தவறு, அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சத்திரிய தர்மத்தை மீறியதனாலதான் அவர் வந்து அம்பு படுக்கையில படுக்க நேரிட்டது. தன்னுடைய தர்மத்தை அவர் விட்டு கொடுத்தார். தன்னுடைய தகப்பனின் சுய லாபத்திற்காக, சுய இன்பத்திற்காக, அந்த மோகத்திற்காக விட்டு கொடுத்த காரணத்தினால் மட்டும்தான் அவர் அம்பு படுக்கையிலும் படுக்க நேரிட்டது. அதனால இது வந்து தசரதன் சொன்னது ரொம்ப சரியான, ஐயா சொன்னது வந்து ரொம்ப சரியான விஷயம். அவன் 3வது மனைவி மூலமாவது குழந்தை கிடைக்குமா என்று எதிர்பார்த்துதான் உண்மை. நன்றிம்மா, நன்றி. வேற ஏதாவது மற்ற கருத்துக்கள்? மற்றவர்கள் ஏதாவது சொல்லுங்க மேனா.
சொல்லுங்க மேனா. அதாவது இந்த உண்ணீருங்கிறதுக்கு பொருள் சொன்னாங்க. அதே பெங்கால்ல இந்த புகை பிடித்தலுக்கும் அந்த உண்ணீர் தான் உண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க, காபவுண்ட் தான் சொல்றாங்க. இது ஒரு தகவலுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்யூ மேனா. மற்றபடி வணக்கம் அங்கிள். வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் அங்கிள் வணக்கம், வாணி சிவபிரகாஷ். சொல்லுங்க வாணி. இல்ல, இப்பதான் வந்து ராமன் வந்து என்னோட தப்பு, நான் வந்து அரசாட்சியை வந்து ஏத்துக்கிட்டது ஏன் தப்புன்னு தயரதன்ட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாரு. இப்போ உடனே வந்து 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு நான் பரதன்ட்ட போயிட்டு நான் மறுபடியும் அரசாட்சியை ஏத்துக்கிறேன், நான் வந்து அரசையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராமனுக்கு வந்து ஆட்சி எடுக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. பட் ஏன் அங்க வந்து அவர் அங்க உறுதி கொடுக்கிறார்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இல்லம்மா, நீங்க கேட்கறதே புரியல. ஒரே ஒரு நிமிஷம். 14 ஆண்டுகள் வனவாசம் என்பது தயரதன் ஒப்புக்கொண்டு கையேறியால் பெற்றப்பட்ட வரம். 14 ஆண்டுகள் வந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க, பரதன் தான் ஆட்சி மொழிவானா? இல்ல, ஆனா ஒரே ஒரு நிமிஷம். சோ பரதன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா உன்னை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சாயா, ரைட்டியா, நீ திரும்ப வரணும் 7 ஆண்டின் வா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்துருவான். வந்த அப்புறம் அங்கதான் பரதன் இஸ் வெரி ஸ்பெசிபிக். நீ வந்தா மட்டும் போதாது, வந்து நீதான் ராஜாவாகணும். சரி சரி, அதுக்காக அவர் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நல்லா கேட்டு, நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னேன். நீ வரணும்னு சொல்லி, நீ வராட்ட நான் செத்து போயிடுவேன்னு சொல்லலை. நீ வரணும், வந்து ஆட்சி ஏத்துக்கணும், இல்லைன்னா செத்து போயிடுவேன். அதுக்காக அவர் ஒத்துக்கிறாரு. நன்றி. வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் வகுப்பை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.